வணக்கம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அன்பிற்கினிய நேயர்கள் அனைவரையும் அறம் நேர்காணல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் உலகறிந்த இசையறிஞர், இசை அமைப்பு, கவி யாப்பு, கற்பிப்பு, ஆவணப்பட இயக்கம் என பன்முகத் திறன் பெற்றவர். இசை சொல்லாக சொல்ல வேண்டும் என்றால் வாக்கேயக்காரர், அதிலும் இசைத்தலும் யாத்தலும் தெரிந்த உத்தம வாக்கேயக்காரர். இவர் படைப்புகள் யாவும் பல்வேறு சமூகங்களுக்கும் பண்பாடுகளுக்கும் இடையிலான பாலங்கள். பெருமைமிகு பாரதத்தை தம் இனிமைமிகு பாரதத்தில் ஏற்றி பாரெங்கும் பாரீர் பாரீர் என பவனி வரும் பண்பாளர். இவருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் பாலமாக அமைந்ததும் இவர் இயற்றிய ஒரு பாடல்தான். முழுவதுமாக இச்செவ்வியில் காணலாம். மொத்தத்தில் மானுடம்பாடும் ஒரு சேவையாளர் முனைவர் கன்னிக்ஸ் கன்னிகேஸ்வரன். பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருளை நொய்யல் வைகை எங்களாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு. Dr. Kanniks Kannikeshwaran. He studied with me in IIT Madras, 1994 batch. அவர் மெட்டலர்ஜி என்ஜினியரிங் பண்ணாரு. அது முடிச்சுட்டு அவர் யூஎஸ்ஏ போயிட்டு மியூசிக்கில் இறங்கிட்டார். ஸோ ஹீ டிட் இஸ் டாக்டரேட் இன் மியூசிக். அவருக்கு இந்த கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதே கம்போசர், மியூசிஷியன், ஸ்காலர். அவர் என்ன பண்ணாருன்னா, யூஸிங் மியூசிக் ஹீ பிரிட்ஜ்ட் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் அக்ராஸ் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ். அவர் ஃபியூஷன் மியூசிக்கும் பண்ணார். ஹி வாஸ் கண்டக்டிங் ஆர்கெஸ்ட்ராஸ். அண்ட் அதனாலே அவருக்கு டிஸ்டிங்விஷ் அலுமினஸ் அவார்டும் கொடுத்தாங்க ஐஐடி மெட்ராஸில். தட் இஸ் இஸ் கனெக்ஷன். அண்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இன் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் நேச்சர் அண்ட் சொசைட்டியில் இருக்கிறதுனால ஹவு டு யூஸ் மியூசிக் டு இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டி. இதுக்கு நாங்கள் இப்போ எங்களோட ரிவர்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணோம் 2021. தட் பிகேம் அ சக்ஸஸ். பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் ஹர் சன் அண்ட் கௌஷிகி அண்ட் ஹர் சன், அது மதர் சன் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அண்ட் அந்த ரிவர்ஸ் ரிவைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராபகேண்டா, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. அதில் இந்த 6 ரிவர் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி 6 வீடியோவில் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். அண்ட் ரியலி சப்போர்ட் புதிய தலைமுறை ஃபார் சப்போர்ட்டிங் தட் வீடியோ, ஸ்பான்சரிங் இட் அண்ட் ப்ரொமோட்டிங் இட் த்ரூ தேர் ஓன் சேனல்ஸ். இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், நீங்களும் சேர்ந்துக்கோங்க. வணக்கம். வணக்கம். ஒரு எழுத்தாளருக்கு, ஆய்வாளருக்கு அவருடைய படைப்பை பற்றி பேசி தொடங்குவதே ஆனந்தம் தரும். அந்த வகையில அனுபூதி, முத்துசாமி தீட்சிதரின் 250வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நீங்கள் எழுதியிருக்கும் தந்திருக்கும் அற்புதமான படைப்பு அனுபூதி, எக்ஸ்பீரியன்சிங் முத்துசுவாமி தீட்சிதர். அனுபூதி என்றவுடன் எனக்கு கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளி செய்ததுதான் நினைவிற்கு வருகிறது. ஆமா. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்றார் அருணகிரிநாதர். ஆமா. சும்மா இருந்து சொல் அற்று போனபின் எல்லாம் உணர்வது, உணர கிடைப்பது அனுபூதி என்பார்கள். ஆமா. அந்த அனுபூதியை முத்துசுவாமி தீட்சிதர் எப்படி அடைந்தார் என்று இந்த புத்தகம் சொல்கிறதா, அல்லது முத்துசுவாமி தீட்சிதர் பெற்ற அந்த அனுபூதியை நாம் அனுபூதியாக பெற வைப்பது இந்த புத்தகமா? என்ன நோக்கம்? இரண்டுமே சரி என்று சொல்லலாம். இந்த முத்துசுவாமி தீட்சிதரை பத்தி
எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா அவர் வந்து சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் அப்படின்னு தான். கச்சேரிக்கு போனா அவருடைய பாட்டை கேட்கலாம். ஆம், தியாகராஜ சியாமா சாஸ்திரி வரிசையில அவரும் ஒருத்தர் அப்படி. அப்புறம் இந்த சங்கீத வட்டத்துக்கு வெளியில இருந்து அவரை பார்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்து அவர் வந்து எப்படி அந்த நிலைக்கு வந்தார்? அவர் வந்து ஒரு எக்ஸால்டட் யோகி அப்படின்னு சொல்லலாம். அந்த உதாரணமாக திருத்தணியில வந்து அவர் வந்து முதலா பாட்டு எழுத ஆரம்பிச்ச கதை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதாவது அவருடைய பயோகிராஃபர், அவருடைய முதல் பயோகிராஃபர் தீட்சிதருடைய தம்பி மகன் சுப்பராம தீட்சிதர் அப்படின்னு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, முத்துசாமி தீட்சித் திருத்தணியில ஒரு 40 நாள் விரதம் இருந்தப்புறம் ஒரு வயோதிகர் வந்து அவர் வாயில ஒரு கல்கண்டு போட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து பிரவாகமா பாடத் தொடங்கினார் அப்படின்னு. ஸோ இந்த வயோதிகர் யாரு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, திருப்புகழ்ல நமக்கு அது ஆன்சர், அதுக்கு விடை இருக்கு. அதாவது வேல் மாறல் வேல் வகுப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு வரும். மலை விருத்தன், தி ஓல்ட் மேன் ஆஃப் த மவுண்டன், தி ஓல்ட் மேன் ஆஃப் த மவுண்டன் அவரை தான் முருகப்பெருமான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அந்த ஓல்ட் மேன் தான் இவருக்கு, அந்த செங்கல்வராயன் வந்து தீட்சிதருக்கு அருள் புரிஞ்சார் அப்படின்னு சுப்பராம தீட்சிதர் எழுதியிருக்காரு. இதை வந்து தீட்சிதருக்கு அவருடைய ஒவ்வொரு பாட்டிலையும் குரு குஹ அப்படிங்கிறது அவருடைய முத்திரை. ஸோ அந்த முத்திரை எப்படி வந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்கும் நமக்கு விடை கந்தர் அனுபூதியிலேயே இருக்கு. இந்த கந்தர் அனுபூதியுடைய கடைசி ஸ்டாண்ட்ஸா என்னதுன்னா, உருவாய் அருவாய் உளதாய், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. முதல் வார்த்தை குரு, கடைசி வார்த்தை குஹன். ஸோ இந்த ரெண்டும் குருவும் குஹாவும் சேர்ந்ததுதான் அவருடைய முத்திரை. ஸோ இந்த மாதிரி அவருடைய அனுபூதி அது. ஒவ்வொரு ஊர்ல இந்த மழையை அவர் வரவழைச்சது, எப்படி இயற்கையோட ஒன்றி அவர் பாடி, அவர் வந்து அமிர்த வர்ஷினிங்கிற ராகத்தை பாடி மழையை கொண்டு வந்தாரோ, இல்லை அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. அது அவருடைய அனுபூதி. நம்மளுடைய அனுபூதி என்னன்னா, அவரோட பாட்டை படிக்கும்போது சில கோவில்ல அதை பத்தி, அந்த பாட்டை பத்தி மெடிடேட் பண்ணும்போது நமக்கு உண்டான அனுபவங்கள் சிலதெல்லாம் இருக்கு. அது வந்து நம்மளுடைய அனுபூதி. ஸோ அது எல்லாத்தையுமே நான் தொகுத்து இதுல என்னால முடிஞ்ச இயன்ற வரை நான் கொடுத்திருக்கேன். இப்போ வாதாபி கணபதியின் பஜேகம் பாடாத இசை மாணவர்களே கிடையாது. கரெக்ட். அதே வேளையில வீணை வாசிப்பவர்களின் மணங்கவர் நாயகர் தீட்சிதர்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இசை மூவர்கள், திருவாரூர் தந்த திருவிசை மூவர் இருக்க இந்த ஒருவரை மட்டும் நீங்கள் சிக்கன பிடித்ததன் காரணம் என்ன? சிக்கனை பிடித்த, நீங்க பொடி வச்சு கேட்கறீங்க கேள்வியை. ஸோ நான் சிக்கனை பிடித்தேன்னு சொல்றதை விட அவர் என்ன சிக்கனை பிடித்தாருன்னு சொல்லலாம். எப்படி நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு முத்துசாமி தீட்சிதருடைய பாடல்கள் தான் கேள்வி அதிகம். பிகாஸ் என்னுடைய டீச்சர் வந்து பாடல் ஆசிரியை, அவங்க வந்து தீட்சிதர் வழி வந்தவங்க. அவருடைய தந்தையார் வந்து அம்பி தீட்சிதர் கிட்ட கத்துனாங்க. அதனால அவங்களுக்கு தீட்சிதர் பாடல்களே பரிச்சயம் அதிகம். அது தவிர எங்க வீட்டுல வந்து நோட்டுஸ்வர சாகித்யங்கள் சொல்லுவோம். அதாவது தீட்சிதருடைய வெஸ்டர்ன் மியூசிக். தீட்சிதர் இல்லைனாலும் அந்த பேண்ட் டியூன்ஸ் எங்க வீட்டுல நிறைய வாசிப்பாங்க. என்னுடைய கொள்ளு தாத்தாவும் எங்க பாட்டியும் சேர்ந்து. ஸோ அதனால அந்த டியூன் மேல ஒரு விருப்பம் இருந்தது. அந்த டியூனுக்கு ஒரு சாகித்யமும் இருக்குங்கிறது தெரிஞ்சப்பறம் அது மேல ஒரு கியூரியாசிட்டி, அதுவும் எப்படி இது வந்திருக்க முடியுங்கிற ஒரு தேடல் 9 வயசுல எனக்கு ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயசுலேருந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் டு முத்துசாமி தீட்சிதர் இருந்தது. அப்புறம் படிப்படியா இந்த கோவிலுக்கு போனா இந்த பாட்டு அவரால் இங்க எழுதப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் மனசுல உதிச்சுது. ஸோ பல கேள்விகளுக்கு 30 வயசுக்கு மேலதான் விட கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் தீவிரமா ரிசர்ச் பண்ணி அதுல ஊறினதுல அது ஒரு நேச்சுரலான ஒரு ஈர்ப்பு இருந்தது. நமக்கே புரியல. உதாரணமா திருக்கடையூர்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு போன போது சங்கரம் அபிராமி மனோகரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த ஞாபகம் வந்தபோது அந்த பாட்டோட ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் எனக்கு அர்த்தம் தானாவே புரிஞ்சுது. எப்படி நமக்கு இது புரியுது? இட்ஸ் நாட் லைக் முனைஞ்சு புரிஞ்சது இல்லை, தானாவே புரியுது. ஸோ அதனால ஒரு ஈர்ப்பு இருந்தது தீட்சிதர் பாட்டு மேல. இதுவே மற்றவங்க பாட்டும் நல்லா தான் இருக்கும். எதையும் குறை சொல்லவே முடியாது. பிகாஸ் அவங்கெல்லாம் எக்ஸால்டட் லெவல் ஆஃப் மியூசிஷியன்ஸ். ஆக ஒரு அனுபூதி உங்களுக்கும் வாய்த்திருக்கிறது. ஆமா. அந்த 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 குறிப்பிட்ட தருணத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? கட்டாயம். திருக்கடவுர் போய் சேர்ந்த போது நாங்க 1992ல ஒரு டெம்பிள் ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ பொதுவாக என்ன ஆகும்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வந்து நம்ம இங்கே டிராவல் பண்ணுவோம். ஸோ கோயில்கள் பார்க்கறதுக்கு விருப்பம் அதிகம். இன்ஃபேக்ட் நான் டெம்பிள் நெட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். ஸோ அதுவே இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நடந்தது தான். ஸோ 93 நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து போனோம். ஸோ திருநள்ளாறு போயிட்டு வர வழியில கொதிக்கிற வெயில், வழியில் ஒரு போர்டு இருந்தது திருக்கடவுர்னு. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரி அபிராமி கோவில் இருக்கு, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அபிராமி கோவில், சரி எனக்கு தெரிஞ்சது அபிராமி அந்தாதி தான், அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது. அது கூட கேள்விப்பட்டதுதான் ஸ்கூல் டீச்சர் மூலமா.
சரி போலாம் சொல்லி அங்க போனா வெயில் கொதிக்குது, வாசல்ல வந்து 2 யானை வருது, யானை மேல ஊர்வலம் வருது. ஸோ என்னடா நடக்குது தெரியல, வெயில் கால்லாம் சுடுது. இது உள்ள போறோம், அபிராமி கோவில் இருந்துச்சு. போய் பார்த்தா அபிராமி இல்ல, அமிர்த கட்டேஸ்வரர்னு இருக்காரு. ஸோ அமிர்த கட்டேஸ்வரர் பார்த்த உடனே மனசுல என்ன தோணுதுன்னா, சசிதரம் அமிர்த கட்டேஸ்வரம். ஓ, இந்த பாட்டு நம்ம கத்துட்டு இருக்கோமே, எப்போ 1973லயோ நோ கத்துட்டோம், ஞாபகம் வருதே, சரி போட்டோம் சொல்லி போனா, சங்காபிஷேக காத்திரம் சச்சிதானந்த மாத்திரம் சங்கரம் அபிராமி மனோகரம். அபிராமி மனோகரம். ஓ, அபிராமி கோயில் தான் இது. அமிர்த கட்டேஸ்வரர் சிவபெருமான், அபிராமி அம்மன் வந்து அம்மை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்புறம் உள்ள போக போக ரொம்ப நாள் கேட்காத பாட்டு, ரொம்ப நாள் பாடாத பாட்டு, லைன் பை லைன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்புறம் ஆஹ் ஆஹ் பக்த மார்க்கண்டேயா யூஷ்பிரதம், அத மார்க்கண்டேயருக்கு அருள் புரிஞ்சவர் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அங்க அங்க கால சம்ஹார மூர்த்தி இருக்காரு, கீழே பக்கத்துல மார்க்கண்டேயரும் இருக்காரு. பாட்டி சொன்ன கதை ஞாபகம் வந்தது. அந்த கதையை பத்தி ஒரு ஃப்ரேஸ், பக்த மார்க்கண்டேய ஆயுஷ் பிரதம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ்ல இந்த கதை ஃபுல்லா ஞாபகம் வந்தது. இந்த பக்கம் யமன் இருக்காரு, இந்த பக்கம் கால சம்ஹார மூர்த்தியா சிவபெருமான் இருக்காரு. திடீர்னு எனக்கு கண்ணுல எல்லாம் தண்ணி வருது. எப்படிடா அதுன்னு எனக்கு புரியல. இது இது மத்தவங்களுக்கு எதிரிலையும் அழறதுக்கு விரும்பல நான். ஸோ ஒரு மாதிரி தொடச்சுட்டு சரி அப்படி இப்படி போயிடலாம். ஸோ வீட்டுல எல்லாரும் அபிராமி சன்னதிக்கு போயிட்டாங்க. இரு நான் வரேன் சொல்லிட்டு முதல்ல கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அப்படி வந்தேன். ஸோ அப்பதான் ஒரு தாட் வந்தது, இது தீட்சிதர் பாட்டுன்னு தெரியும். ஸோ அவர் இங்க வந்திருக்கணும், இந்த பார்த்து எழுதியிருக்கணும், அவர் நடந்த பாதையிலே நம்மளும் நடக்கிறோம். ஸோ அப்புறம் வந்து அந்த கடைசி லைனும் ஞாபகம் வந்தது, பயங்கர கோர ரூபதர, பயங்கரமான கோரமான ரூபம் உள்ள யமன், யம நிகிரகானுகிரகம், யமனை நிகிரகம் பண்ணி பின்ன அனுகிரகம் புரிந்தவர். அதாவது மார்க்கண்டேயனுக்காக காலத்தையே நிறுத்தி, ஆனா காலம் நின்னா வண்டி ஓடாதுன்னு சொல்லிட்டு காலத்தை திருப்பி நிறுவி காலாந்தகர் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்தது மனசுல. ஸோ அப்போதான் சரி இவர் இந்த மாதிரி எழுதியிருப்பாரு சொல்லி அப்போலேருந்து தீட்சிதர் மேல ஒரு ஈர்ப்பு அதிகமாச்சு அந்த சமயத்துல இருந்து. ஸோ இது ஒன் ஆஃப் தி அனுபூதிஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இத்தனைக்கும் சம்ஸ்கிருத பாடல்கள் தான் அதிகம் இயற்றி இருக்கிறார் அவர். அதிகம்னு இல்லை, எல்லாமே சம்ஸ்கிருதம் தான், 2 பாட்டு தவிர. இன்ஃபேக்ட் நான் கத்துட்டு எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதம்லாம் மோஸ்ட்லி தீட்சிதர் பாட்டுல இருந்து வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலயே ஊறி இருந்ததுனால அதுவே வந்ததுன்னு சொல்லுவேன். இந்த அனுபூதி புத்தகம் சரி, இது இசை மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் உரியதா, அல்லது இசை ரசிகர்களுக்கும், ஒரு கதை படிப்பவர்களுக்கும், ஒரு மகானின் வாழ்க்கையை படித்து ருசிக்க நினைப்பவர்களுக்கும் உரியதா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கடைசியில ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆல் ஆஃப் தி அபவ் தான் இதுக்கு ஆன்சர். மேற்கூறியவை எல்லாமே இதற்கு பொருந்தும். தீட்சிதர் பாட்டை பொதுவா கேட்கறவங்க அவங்களுக்கு வந்து அதை எப்படி இன்னும் அப்ரிஷியேட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பக்கபலமா இந்த புத்தகம் இருக்கும். டெஃபினட்டா கச்சேரி போயிட்டு வந்து 1-2 பாட்டு கேட்டுட்டு இந்த பாட்டு எங்க எழுதியிருக்கு, இங்கேருந்து இந்த பாட்டு வந்தது அப்படின்ற கேள்வி மனசுல எழுந்ததுன்னா அது இதெல்லாம் விடையெல்லாம் இருக்கும். முத்துசாமி தீட்சிதர் யாரு, அவர் எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாரு, அவரை பத்தி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி வரலாற்றுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களுக்கும் இந்த புத்தகம் பொருந்தும். அது தவிர ரிசர்ச் பண்றவங்களுக்கும் அதுலயும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு சாப்டர் இருக்குது, ஹெர்மனியூட்டிக்ஸ் ஆஃப் முத்துசாமி தீட்சிதர்ஸ் மியூசிக். அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவருடைய மியூசிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா போகுது. ஸோ கொஞ்சம் கனெக்ஷன் பிட்வீன் தேவாரம் அண்ட் முத்துசாமி தீட்சிதர், கனெக்ஷன் பிட்வீன் ஸ்ரீவித்யா தந்திர உபாசனை முத்துசாமி தீட்சிதர், அப்புறம் அத்வைத்தம் அண்ட் முத்துசாமி தீட்சிதர். சில இடத்துல திருமூலருக்கும் முத்துசாமி தீட்சிதருக்கும் என்ன கனெக்ஷன், அருணகிரிநாதருக்கும் என்ன கனெக்ஷன், அது மாதிரி பல கனெக்ஷன். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணார், இந்த எழுதி முடிச்சப்பறம் அதை படிச்ச போது சொன்னார், பல ஆங்கிள் தாட்ஸ், பல ஆங்கிள் ஐடியாஸ் பாயிண்ட் இருக்கு, அந்த எல்லாத்தையும் இணைச்சு ஒரு மாதிரி நீங்க ஒரு எழுதிருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ நானும் அப்படியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுல ஹிஸ்டரி வந்து ஒரு 100 பேஜஸ் இருக்கும் அவருடைய கதை பத்தி. அந்த காலத்துல அவர் காசிக்கு போகும்போது காசி எப்படி இருந்தது, அப்புறம் இங்க டிராவல் பண்ணும்போது வேற என்னெல்லாம் நடந்தது, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவரோட பாட்டை வச்சு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு பியாண்டா என்ன தெரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. உங்க நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுதே தெரியுது, சிலம்பிலிருந்து தொடங்கி பாரதியார் தாண்டி இன்று வரை உள்ளதையெல்லாம் நீங்கள் எடுத்து பண்றீங்க, அவ்வளவு ஆழமா அதுல பயணிக்கிறீங்க. நீங்க உலக இசை அறிஞர் என்று சொன்னால் அது மிகையல்ல, உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தை. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதினீர்கள் என்றால் அது இப்போ நாடு வாரியாக பிரித்து எழுத வேண்டி இருந்ததா, அல்லது ஒரே புத்தகம் தான் எல்லா உலகெங்குமா? ஒரே புத்தகம் தான் உலகெங்கும். ஏன்னா இதுல வந்து சில சாப்டர்ஸ் இருக்கு, அது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் பொருந்தும். அதாவது டீகொலோனியாலிட்டின்னு ஒரு வார்த்தை இப்போ பிரபலமாயிட்டு வருது.
அதாவது நம்ம கொலோனியல் மைண்ட் செட், அதாவது யூரோப்பியன் பவர்ஸ் நம்மள ஆண்ட காலம் வந்து என்னது 200 வருஷத்துக்கு மேல. ஸோ அதனுடைய தாக்கம் நம்மேல் நிறையவே இருக்கிறது. அந்த தாக்கத்துக்கு எதிர்ப்பு வந்து பல விதத்துல வந்தது ஒரு கடைசி 200 வருஷத்துல. முதலா அந்த தாக்கத்துக்கு எதிர்ப்புன்னு சொல்லலைன்னாலும் அந்த தாக்கம் நம்மேல் வரப்போகிறது என்று ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கதையை நான் இதுல சொல்லியிருக்கேன். அதாவது பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம், காட் சேவ் த கிங், காட் சேவ் த குவீன் அப்படின்னு வரும். ஸோ அது காட் சேவ் த கிங், காட் சேவ் த குவீன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, த சன் நெவர் செட் ஆன் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு. அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு அஸ்தமனமே கிடையாது அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு ஃபீலிங் உண்டு. ஸோ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் கொடி சாம்ராஜ்யம் ஃபுல்லாக பரவி இருந்தது. அவங்க வந்து அங்கங்கே கோட்டைகளை கட்டினார்கள், இல்லைன்னா கண்டோன்மெண்ட் அப்படின்னு செட்டப் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் கொடி பறந்தது, யூனியன் ஜாக். கொடி ஏற்றும் போதெல்லாம் அவங்க வந்து தேசிய கீதத்தை இசைப்பார்கள், காட் சேவ் த கிங். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தா, அதுவும் அந்த காலத்துல நம்ம போய் பார்த்தோம்னா, இப்போ ஒரு முத்துசாமி தீட்சிதர் கோவில் கோயிலா ஏறி இறங்குவார். அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல கப்பலா வந்து இறங்குது. இந்த கப்பல்ல இருந்து ஆர்மி எல்லாம் வந்து இறங்குறது. இறங்குறவங்க புதிய சட்டம் போடுகிறார்கள், புதிய வரிகள் விதிக்கிறார்கள். ஸோ லேண்ட்ஸ்கேப்பே லைஃபே கம்ப்ளீட்டா மாறிடுறது. ஸோ அது ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது, தி ஒன்லி திங் ஸ்டேபிள் வாஸ் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காலகட்டத்துல அவர் வந்து நேஷனல் ஆந்தம் கேட்கிறார். அது மட்டும் இல்ல, 39 டியூன், நான் எக்கச்சக்க பிரிட்டிஷ் டியூன்ஸ் கேட்கிறார் அவர். அதாவது அவங்களுடைய ஆர்மிஸ் வரும்போது அவங்க பேண்ட் வாசிச்ச டியூனை கேட்டுட்டு அந்த டியூனுக்கு வந்து அவருடைய மத்த பாட்டுல இருக்கா மாதிரி அவர் வந்து டெக்ஸ்ட் எழுதுறார், அதாவது வார்த்தைகள் எழுதுறார். முதல் விதமான வாகியக்காரர் வந்து மெட்டுடன் கூடிய சந்தம், இந்த மாதிரி வார்த்தைகள் ரெண்டு சேர்ந்து வந்ததுன்னா உத்தம வாகியக்காரர். அது வந்து நடுவுல வர மத்தியம வாகியக்காரர், மத்தியம இசையமைப்பாளருங்கிறது ஒரு 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 கவிதையை படிச்சுட்டு அதுக்கு ஸ்பான்டேனியஸா டியூன் போட்டாருன்னா அது வந்து உதாரணமா இது பாருங்களேன். பச்சை மாமலை போல் மேனி, பவள வாய் கமல செங்கண், அச்சுத அமரர் ஏறு ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. உங்க வாயிலாக ஆழ்வாரே பாடுவதாக எனக்கு தோன்றுகிறது. யூஆர் வெரி கைண்ட். ஸோ இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே நமக்கு அந்த டியூனோட பாடணும் அப்படின்னு தோன்றது இல்லையா? ஸோ இது இரண்டாவது வகையான இசையமைப்பாளர். மூணாவது வந்து ஒரு டியூன் இருந்தது, அந்த டியூன் மேல வேர்ட்ஸ் எழுது. இப்போ இந்த காலத்துல பெரும்பாலும் அப்படிதான் சினிமாக்கள் நம்ம லிரிக்ஸ் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மூணாவது அதம வாகியக்காரர், அதம இசையமைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ரோலும் அவர் எடுத்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு டியூன் தான் இந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம். அர்த்தம் என்னன்னா, இட்ஸ் a prayer to God to save the king of a சிறு தீவு. அந்த தீவுல இருந்து வந்து நம்மளை கான்கர் பண்ணிருக்காங்க. அந்த தீவினுடைய ராஜாவுடைய அல்லது ராணியுடைய க்ஷேமத்திற்காக பாடும் பாடல் அது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ முத்துசாமி தீட்சிதர் அதை வந்து அந்த டியூன் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, காட் சேவ் த கிங், அந்த சேவ்ங்கிற தீம் மட்டும் வச்சுட்டு, சேவுக்கு வடமொழியில ரட்சித்தல் அல்லது பாஹி அப்படிம்பாங்க. ஸோ சந்ததம் எப்பொழுதும் பாஹி, காப்பாற்றுக யாரை? அந்த தீவின் அரசனையோ அரசியோ அல்ல, மாம் என்னை காப்பாற்றுக. யாருக்கு அந்த பிரேயர் போய் சேருதுன்னா, சங்கீத சியாமலா, அதாவது மீனாட்சி, அதாவது தேவி, பார்வதி தேவி அப்படின்னு வச்சுக்கலாம். சர்வாதாரே, எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவள். சிந்திதார்த்த பிரதா அண்ட் சித்ரூபிணி. இந்த சித்ரூபிணிங்கிற வேர்ட்ல தான் எல்லா விஷயமுமே இருக்கு. சித்ரூபிணிங்கிறது சச்சிதானந்த ரூபம். அதாவது பரம்பொருள் நம்ம எடுத்துனோம்னா இந்த என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த அண்டம் பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட, காலத்திற்கும் அப்பாற்பட்ட பொருள் எது என்றால் அதுவே ஒன்று. அந்த ஒன்று தான் சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்தத்தை வந்து அவர் சித்ரூபிணி, கான்சியஸ்னஸ்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும் தேவியே நீ என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தமோட டியூன் எடுத்து தலைகீழ திருப்பி போட்டு நம்ம வழிக்கு கொண்டுட்டாரு. ஸோ இது வந்து ஒரு புரட்சின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த டியூன்ல இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதி தன்னுடைய பாதையில் சிறிதளவும் வழுவாமல் இந்த மாதிரி அவர் எழுதி கொடுத்ததுனால அவரை முதல் தி கொலோனியல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இதே டியூன்ல அப்புறம் வந்து ஒரு 100 வருஷத்துல பல பேர் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனா எல்லா லிரிக்ஸும் அந்த பிரிட்டிஷ் ராஜாவை பிரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
அது கிங் ஜார்ஜ் மேலேயோ அதை குஜராத்தில எழுதியிருக்காங்க, பெங்காலில எழுதியிருக்காங்க, வடமொழியிலும் எழுதியிருக்காங்க. பட் எல்லாமே இட்ஸ் இன் பிரைஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். முதல்ல இந்த மாதிரி எழுதினது இவர் தான். அண்ட் அது இவர் தான் முதல், இவர் தான் கடைசி. உலகெங்கும் பயணித்திருக்கிறீங்க, எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க. இவ்வளவு சிறப்புக்கும் பெருமைகளுக்கும் ஒருவர் தகுதியானவராக இன்று திகழ்கிறார் என்றால் உங்களுடைய வேர் அவ்வளவு வலுவாக எங்கோ ஒன்று இருக்க வேண்டும். ஆமா, கன்னிகேஸ்வரனாக அது தொடங்கி இருக்கலாம். இன்றைக்கு கன்னிக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஆமா. கன்னிகேஸ்வரன் கன்னிக்ஸ் ஆனது எப்படி? இது அமெரிக்க சுருக்கமா, அமெரிக்கா தந்த சுதந்திரமா, சுருக்கி பார்க்கும் ஒரு ஆர்வமா? நான் ஐஐடி படிக்கும்போது கூப்பிடுறதுக்கு இது விழிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று மக்கள் மாற்றிய பெயர் கனிக்ஸ். இங்கேயே இங்கே மாறிட்டாமா. ஆமா, 13 இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு. கன்னிகேஸ்வரன் 5 அதுக்கு சோம்பல் பட்டு கனிக்ஸ் மாத்திட்டாங்க. அதுல எனக்கு தவறா படல. அங்க போனப்பறம் அது நிலைச்சிட்டு கனிக்ஸ்ங்கிறது. ஸோ நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? எல்லாம் சென்னை. சென்னை? ஆமா, வட சென்னை. வட சென்னை? ஆமா, பாரிஸ் கார்னர். இப்பொழுதும் வட சென்னையில் ஒரு இசை மறுமலர்ச்சி காலம் தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். ஆமா. உங்களுடைய தொடக்கத்தை பத்தி சொல். நாங்க சின்ன வயசுல நாங்க தம்புச்செட்டி ஸ்ட்ரீட், அர்மீனியன் ஸ்ட்ரீட் அந்த ஏரியால நாங்க இருந்தோம். ஸோ அங்க பக்கத்துல காளிகாம்பாள் கோயில் இருக்கும். அந்த எங்க வீட்டுக்கு எதிரில் கச்சாலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்க வந்து சிவாச்சாரியா வந்து தினமும் ராத்திரியில வந்து பாடுவார் அர்ச்சனை பண்ணும்போது. ஸோ அது காதுல ஒலிச்சுட்டே இருக்கும். தினமும் ஒரு 4 வேளை நாதஸ்வரம் கேட்கும். அதே மாதிரி காளிகாம்பாள் கோவிலையும் சரி, இந்த கோவில் திருவிழா நடக்கும்போது அம்பாள் வெளியே வரும்போது நாதஸ்வரம் பேண்ட் இசைக்கும். அதுல வந்து இந்த வெஸ்டர்ன் டியூன்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நடனம் நடக்கும். ஸோ நடனத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல தெரியாது. அப்புறம் வயசானப்புறம் திருவாரூர் அதை பத்தி படிக்கும்போது அந்த அஜப்பா நடனம் அதை பத்திலாம் தெரிய வந்தது. பட் அந்த காலத்துல இந்த இவங்க காது வழியா கேட்ட இந்த கோயில் இசை, அது தவிர எங்க வீட்டுல எங்க பாட்டி வீணை வாசிப்பாங்க, எங்க கொழுத்தாத்தா ஃபில் வாசிப்பாரு, வரும்போதெல்லாம் வாசிப்பாரு. என்னுடைய 2 சித்தி அம்மாவுடைய சகோதரிகள் வீணை கத்துனாங்க. அவங்க வீணையில வாசிக்கிறதெல்லாம் என் காதுல ஸ்வரமா கேட்கும். ஸோ அப்படிதான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து சங்கீதம் கத்துக்கிறேன்னு நான் ஆசைப்பட்ட போது வீட்டுல சொன்னாங்க, என்ன நீ பையனா இருக்கேன்னு எதுக்கு பாடலாம் பாடணும் அப்படின்னு. பட் சரி பரவாயில்ல, ஆசைப்படுற போன்னு விட்டாங்க. ஸோ நான் எனக்கு ஞாபகம் இருக்கு 1-2 வெக்கேஷன் அப்பா அம்மா எங்கேயோ ஹாலிடே போனா கூட நான் வரல, எனக்கு பாடணும் சொல்லிட்டு நான் வீட்டுல ஸ்டே பண்ணி நான் கத்துட்டு இருக்கேன். தலைமுறையா இசை ஆர்வம் இருந்துட்டு இருந்திருக்குது. அமெச்சூர் லெவல்ல, பெருசா ப்ரொஃபஷனல் லெவல்ல கிடையாது. அம்மா சைடுல அவங்களுக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் வீட்டு லெவல்ல கத்துக்கணும், வீட்டு லெவல்ல பாடணும். அவங்க வீணை வாசிச்சதெல்லாம் சபாக்கள்ல போய் வாசிச்சது கிடையாது. எல்லாம் வீட்டோட தான். எத்தனையோ பெரிய பெண்மணிகள், பெங்களூரு நாகரத்னம் அம்மாளை போல வந்திருக்க வேண்டிய பெண்மணிகள் வீட்டிற்குள்ளேயே வாசித்து முடித்து விட்டார்கள். ஆமா. ஆனா அப்பா சைட்ல அவங்க எல்லாருக்கும் சங்கீத ஞானம் இருந்தது. ஒரு பாட்டு கேட்டா என்ன ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காலத்துல மதுரமணி எல்லாம் ரொம்ப ரசிச்சிருக்காங்க. பட் ஆனா யாரும் ப்ரொஃபஷனலா கத்துனது கிடையாது, வெளியே பாடினது கிடையாது. கர்நாடக இசைனாலே அதற்கென்று பிறப்படுத்த ஒரு மாவட்டம் போல தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஏரியா தான் சொல்லுவாங்க. ஆமா. உங்களுக்கு எந்த வழியிலாவது வேர்கள் அங்க இருந்ததா? எங்க சொந்த ஊர் திருவண்ணாமலை. தஞ்சாவூருக்கும் எங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. டீச்சர் கூட அவங்க தஞ்சாவூர் கிடையாது ஆக்சுவலா. ஸோ ஒன்லி கனெக்ஷன் வித் தஞ்சாவூர் முத்துசுவாமி தீட்சிதர், அவ்வளவுதான். பள்ளி படிப்பு எல்லாம் நார்த் மெட்ராஸ். எல்லாம் நார்த் மெட்ராஸ் தான். அங்க சென்ட் கேப்ரியல்ஸ் ஹை ஸ்கூல். வேலுக்குடி வரதாச்சாரியார் கூட அங்கதானே இருந்தாங்க. ஆமாமா, கரெக்ட். பெரும்பாலும் ஒருவர் பின்னாளில் எந்த துறையில் புகழ் பெறுகிறாரோ அந்த துறைக்கும் அவர் கற்ற கல்விக்கும் தொடர்பே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் எப்படி? நான் படிச்சது பிடெக் இன் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சது. உலோகவியல்? ஆமா, உலோகவியல். ஆமா. அப்ப நான் சொன்னது சரிதானோ? சரின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா, அது உலோகவியல்ல வந்து ப்ராப்ளம் சால்விங், ரிசர்ச் பண்றது எப்படி, அந்த மாதிரி பல விதத்துல ட்ரைனிங் இருக்கு அந்த நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது. ஸோ அந்த உலோகவியலோட டைரக்டா இப்போ சம்மந்தம் இல்லைன்னாலும் நான் உலோகவியலையும் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்துல. ஸோ அதனுடைய டைரக்ட் சம்மந்தம் இல்லை. அண்ட் மியூசிக்கும் மெட்டலர்ஜிக்கும் டெஃபினட்டா சம்மந்தம் கிடையாது. அண்ட் இது உலகவியல், அது உலகவியல். ஆமா ஆமா. அந்த பிடெக் ஐஐடில படிச்சீங்க? ஆமா, ஐஐடில படிச்சேன். இங்கிருந்து எந்த ஆண்டு அமெரிக்கா போனீங்க? 84. 84. ஆமா. ஸோ அந்த சமயத்துல இந்த 40 ஆண்டு காலம் அங்க இருந்து. ஆமா. மேல் படிப்பு அமெரிக்கா போயிட்டு அங்க வந்து ஒரு மாஸ்டர்ஸ் இன் மெட்டீரியல் சயின்ஸ், அதுவும் உலோகவியல் சம்மந்தப்பட்டது தான். அதுக்கப்புறம் ஒரு MBA இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது டெக்னாலஜியில படிச்சேன்னா. ஸோ அந்த சமயத்திலேயே இசையில ஒரு ஈர்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. பிகாஸ் ஏன்னா அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு இது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ஐஐடி படிச்ச காலத்துல நான் நிறைய லைட் மியூசிக் குரூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இன்டர் ஹாஸ்டல் காம்படிஷன்ஸ், இன்டர் ஐஐடி காம்படிஷன்ஸ், அதுக்கெல்லாம் போய் நம்ம
கம்பீட் பண்ணும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போல்லாம் இளையராஜா ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். என்ன சொல்றது, அவர் அன்னையிலேருந்து, அதாவது அன்னக்கிளியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏதாவது ஒன்று, அதுவும் இல்லாமல் அவருடைய பழைய பாட்டு கேட்கும்போது கூட புதுசா நமக்கு ஏதாவது அப்பப்போ மனசுல தோணும். அவருக்கும் ஏதோ ஒரு அனுபூதி. கட்டாயம் அது ஒரு அனுபூதி தான் அது, டெஃபினட்டா. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து பழைய ரொம்ப நாள் கேட்காத சில பாட்டெல்லாம் கேட்டுருந்தோம். அப்படியே கேட்கும்போது ஏதோ புல்லரிச்சுது. அது என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அது. பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன. பிறவி மேதை என்று எவருமே இல்லை. அவர்கள் தங்களை அறியாமல் செய்கின்ற அந்த முயற்சி, பயிற்சி, தீவிர விடாமுயற்சி இதெல்லாம் சேர்ந்துதான் அப்படி ஒரு மனிதரை ஆக்குகிறது. ஆக அனுபூதி என்பதோ அல்லது பிறவியில் வருவது என்பதோ இல்லை என்பதாக பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அதுல இருந்து நீங்க மாறுபடுறீங்களா? அப்போ அனுபூதிங்கிறது இட்ஸ் ரியல். அதே மாதிரி பிறவியில சில பேருக்கு டேலண்ட் இருக்கிறதுங்கிறது ரியல். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இப்போ மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் எடுத்துக்கோங்களேன். அவர் 3 வயசுல 4 வயசுலேயே அவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ கூட நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம். சில குழந்தைங்களுக்கு வந்து 3 வயசுலயே ராகம்லாம் தெரியுது. இப்போ என் பொண்ணே 5 வயசு முன்னாடியே அவளுக்கு ஒரு 50 ராகம் தெரியும். நம்ம என்ன பாடினாலும் அவர் சொல்லிடுவார். ஸோ இதெல்லாம் எதுலேருந்து வருது, எங்கேருந்து வருது நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. சிலதெல்லாம் சொல்லி தந்து வரும், சிலதெல்லாம் தானாவே வரும். இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ நமக்குன்னு ஒரு டேலண்ட் அமையுது நம்ம பிறவியில. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதை எப்படி பக்குவப்படுத்துறோம், எப்படி செம்மைப்படுத்துறோம், அது நம்மளே கிரியேட் பண்ணி அதுல எப்படி வளர்றோம். அதாவது உதாரணமா 90ஸ்ல நான் கம்போஸ் பண்ணதுக்கும் இப்போ கம்போஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. அப்போ எழுதினதுக்கும் இப்போ எழுதினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ படிச்சதுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால அது வந்து நம்மளே நாளுக்கு நாள் நம்ம எப்போதும் கெட்டிங் எஜுகேட்டட் கான்ஸ்டன்ட்லிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாகும் வரை நம் மாணவர்கள் தான். அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. நான் அமெரிக்கா போனபோது முதல்ல என்ன பார்த்தேன்னா ஆர்கனைஸ்ட் கான்சர்ட்ஸ், அதாவது பாக், பீத்தோவன், மோட்சார்ட், அந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு டெடிக்கேட்டடாக இருந்தது. ஸோ அங்கே வந்து மியூசிக் அவங்க எப்படி படிப்பாங்கன்னா, வயலின்னா வயலின் மட்டும்தான், 4 வருஷத்துக்கு வயலின் மட்டும்தான். இது வோக்கல்னா வோக்கல் மட்டும்தான், 4 வருஷத்துக்கு வோக்கல் மட்டும்தான். ஸோ அந்த அதுவும் அவங்க வெஸ்டர்ன் மியூசிக் வந்து நம்மளுடைய சங்கீதத்தை விட இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த எழுதி வச்சதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக வாசிக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய திறமையை காட்டுகிறது. ஸோ வர்ச்சுவாசிக் கேப்பபிலிட்டிஸ், அதாவது எந்த அளவுக்கு ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை அந்த ஸ்கில்லை எப்படி காட்டுறோங்கிறது தான் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம் வெஸ்டர்ன் மியூசிக்கில். ஸோ அதனால ஒவ்வொரு காலேஜ்லயும் வாரம் ஏதாவது கான்சர்ட்ஸ் இருக்கும். கர்நாடக இசை மூவர்னு சொன்னா தமிழ் இசை மூவர்னு சொல்லுவாங்க. ஆமா, இது கர்நாடக இசை என்றால் அது தமிழ் இசை, ராகம் என்றால் அது பண் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. உங்கள் பார்வை என்ன? ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது அப்படிதான் சொல்லணும். நம்ம காலகட்டத்திலேயே பாக்குறோமே, தமிழே எவ்வளவு மாறிடுது இல்லையா? இப்போ 80ஸ்ல இருந்த தமிழ் வேற, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து வருது. சில ஒலிகளே காணாமல் போய் விடுமோன்னு ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கு. சில சொற்கள் டெஃபினட்டா காணாம, உதாரணமா எங்க பாட்டி வந்து விளக்க அணைச்சிட்டு வா அப்படிம்பாங்க. ஸோ எங்க அம்மா வந்து லைட்டை அணைச்சிட்டு வா அப்படிம்பாங்க. நம்மளா லைட் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறோம். நம்ம கண்ணுக்கு எதில் ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ சில இதுல எது விளக்கு, பண்ணா ராகம் என்பதா? எது லைட்? லைட் வந்து ராகம் வச்சுக்கலாமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணு வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணான்கும் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு அன்னைக்கே. அதாவது மாதவியுடைய அரங்கேற்றத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுல கடைசியில ஒரு வெண்பா வரும். அதை நான் டியூனாவே போட்டிருக்கேன். ஆக்சுவலா பாடி காட்டுமா? எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணான்கும் பண்ணின்ற கூத்து 11 மண்ணின் மேல் போக்கினாள் பூம்புகார் பொற்றொடி மாதவி தன் பாக்கினால் ஆடரங்கின் வந்து மண்ணின் மேல், அந்த மாதிரி போகும் அந்த பாட்டு. அதுல வந்து பண்ணுங்கிறது கிளியரா அதுல ஸ்பெசிஃபை ஆகியிருக்கு. அதுவும் இல்லாம தேவார பாட்டெல்லாம் பண் பேஸ்டா தான் இருக்கு. ரசிப்பதற்கே இசை தெரிந்திருக்க வேண்டுமா? ரசிப்பதற்கு கற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு இல்லை. சிலதெல்லாம் இந்த ரசனைங்கிறது நம்மளோட வருது. 2 விதமா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில கலைகள் மீது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈர்ப்பு வருது. சில பாட்டு கேட்டா நமக்கு பிடிக்குது. எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. சம் பீப்புள் சே நான் சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜடம் அப்படின்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நேச்சுரல் மேக்கப் எது ஒன்று சரி ஒன்று தவறு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது என்னுடைய ஒப்பீனியன். பிகாஸ் we are all made different. அதுல வந்து ஆனா கர்நாடக இசை, கிளாசிக்கல் மியூசிக்ங்கிறது ஓரளவுக்கு எஜுகேஷன் இஸ் நீடட் டு அப்ரிஷியேட் இட் மோர். அங்க கூட அறிவை கழட்டி வைத்து விட்டு மனதை திறந்து வைத்தால், ராஜரத்னம் பிள்ளை வாசிக்கும் பொழுது ஆகாகாரம் போட்டு அந்த விளக்கு பிடிப்பவரின் நிலை எல்லோருக்கும் வாய்த்தாலே போதுமானது.
அது ஆமா, அது வந்து அது அனுபூதி. பிகாஸ் அதை அனுபவிக்கிறது அது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அது வந்து நீங்க தியரி கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை என்ன சுரம் வருதுன்னு கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அது தானா அவங்களை நோ பண்ணுது. ஸோ அது ஒண்ணு. பட் ஆனா ஒரு காம்போசிஷனை ரசிக்கணும். So, அதாவது முத்துசாமி தீட்சிதருடைய பாட்டு எடுத்தோம்னா அதுல வந்து எதுகை மோனைலாம் வருது, அது வந்து ராக முதிரை வருகிறது, அதுல வந்து ஆம், ஆம், பலவிதமான தாளங்களை கையாண்டிருக்காரு. அப்புறம் தன்னுடைய முதிரை அதுல வருது, அது தவிர கோயில் தலபுராணங்கள் அதுல வருகின்றன. அதை வந்து அப்புறம் யதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆம், சப்தாலங்காரம், அணிகள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம ரசிக்கணும்னா யாராவது நமக்கு பாயிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் அந்த அளவு அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ அதனால இட் டேக்ஸ் எஃபர்ட் டு அப்ரிஷியேட். அதற்கு உங்களுடைய இந்த அனுபூதி போன்ற புத்தகங்கள் பெருமளவில் உதவும் என்பது நிச்சயம். எனக்குமே லலிதா ராமச்சந்திரன் எழுதிய இசையுலக இளவரசர் ஜிஎன்பி என்ற புத்தகம் மிக பிடித்தமான ஒன்றானது. அதை பார்த்தவுடன் ஒரு இசை மேதை எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒன்று அந்த வாசலை திறந்து விட்டால் போதும், நாம் இசையின் பக்கம் நகர்ந்து விடலாம். இசையால் மயங்காத இதயங்கள் ஏது என்று சொல்வதைப் போல நம் வாழ்வு ஒரு மென்மையானதாக ஒரு போக்கில் மாறும். இருக்கட்டும், இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி அமெரிக்காவுக்கு போறீங்க. ஆமா, எல்லாத்தோடையும் உங்களுக்கு இந்த இசை பயணித்துக் கொண்டே வருகிறது. ஆமா, அமெரிக்கா போய் வாழ்வதே ஒரு பிரயாசை மிகுந்த ஒன்று. ஆமா. அதில் நீங்கள் படித்த துறையில் சாதிப்பது இன்னும் பிரயாசைப்பட வேண்டிய ஒன்று. இத்தனையும் தாண்டி இன்னொரு துறையை எடுத்து அதில் என்னென்னவோ சொல்கிறீர்கள். எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிற்று? அந்த திறப்பு சாவி எங்க இருந்தது அங்க? 1991 தான் நான் தீவிரமா கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதை வந்து புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ எழுத ஆரம்பிச்சோடனே பாட்டு டியூன் இதெல்லாம் போட முடிஞ்சது. ஸோ ஒரு சிந்தசைசர் வாங்கி நான் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே கீபோர்ட் தானே ஃப்ளோலாம் வந்தது. ஸோ நானே எனக்கு இண்டிபெண்டன்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துட்டு வெஸ்டர்ன் மியூசிக் தியரி கத்துனேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆவலால தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அதுக்கு மேலே ஒன்றும் வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் 92ல் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இல்லாமல் நீ சங்கீதம் போடுறதுக்கு பதிலாக ஆழ்வார் பாசுரத்தை எடுத்துட்டு நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு புஸ்தகத்தை வாங்கி, எங்கள் அப்பா புஸ்தகம் வாங்கி அமைச்சார், லிஃப்கோ பப்ளிஷ் பண்ணது, ஃபுல் 4000 திவ்ய பிரபந்தம் ஃபுல்லாக படித்து முடிச்சேன். படிச்சு முடிச்சதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது நம்ம படிக்கும்போதே நமக்கு என்னோ பண்ணும், சிலதெல்லாம் இனம் புரியாமல் கண்ணீர் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ சிலதை எடுத்து நான் ஒரு டியூன் போட்டு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி 92ல இன்னும் ரிலீஸ் ஆச்சு அது. அப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நீ எவ்வளவு காலம் நீயே சங்கீதம் போட்டுருக்க போற, மக்களை இன்வால்வ் பண்ணு, ஒரு குவாயர் ஆரம்பி அப்படின்னா. குவாயரா? நம்ம குவாயர் தெரிஞ்சதுலாம் எம்பி ஸ்ரீனிவாசன் தான், தூர்தர்ஷன்ல பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியா அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அவர் சொன்னார், நீ என்ன பண்றியோ, என்ன ரெக்கார்டிங் பண்றியோ அந்த மாதிரி டியூன்லயே மக்களை பாட வையேன் அப்படின்னாரு. ஸோ நானும் தேடி பிடிச்சி ஒரு 20 பேர். அப்படின்னா என்ன அந்த குவாயர்? குவாயருங்கிறது சேர்ந்திசை. நம்ம ஊர் சங்கீதத்துல எல்லாம் தனியா தான் பாடுவோம். பிகாஸ் நம்ம மியூசிக் இஸ் அபவுட் இண்டிவிஜுவல் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். இதுவே மேற்கத்திய சங்கீதத்துல அப்படி கிடையாது. சர்ச்சில் குவாயர் அப்படின்னு இருக்கும், அவங்க எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அவங்க சேர்ந்து பாடும்போது 4 விதமான டியூன் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அவங்க வாய்ஸ் ரேஞ்சை பொறுத்தது. அங்க 4 சேரும்போது ஹார்மனி அப்படின்னு ஒன்று அமையும். நம்ம சங்கீதத்துல ஹார்மனிங்கிற கான்செப்ட் டெக்னிக்கல் ஹார்மனி, ஃபங்க்ஷனல் ஹார்மனி அப்படின்னு கிடையாது. ஹார்மனிங்கிறது பொதுவான வார்த்தை, அதாவது இணைந்து செல்லுதல் அப்படின்னு இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ஹார்மனி கிடையாது. ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீ எதாவது பண்ணேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ நான் ஒரு 20 பேரை சேர்த்து வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்டல் தான், தினமும் நைட்டு 9 மணிக்கு மேலே மீட் பண்ணி பாடுவோம். அவங்களும் இப்போ பாட்டு கற்றுப்பாங்க, புது புது ராகம் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு ரெப்பர்ட்டுவார் பில்ட் ஆகிடுது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் சொல்லிட்டு பசந்த், அதாவது வசந்த காலம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஸோ இவங்க 20 பேரை பாட வச்சு, ஸோ அது பெருத்த வரவேற்பு இருந்தது. டிக்கெட்டு ஃப்ரீயாக தான் வச்சோம், யாரோ ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து பார்த்தாங்க. அதை பார்த்து ஒரு பக்கத்தில் ஒரு சர்ச்சில் இருக்க ஒரு குவாயர் டிரெக்டர் வந்து, இது வந்து நம்ப முடியாத அளவா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு, நம்ம சேர்ந்து எதாவது பண்ணலாமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ஸ்கோர் எழுத தெரியாது அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க, ஸ்கோர் எழுத கற்றுக்க அப்படின்னு. ஸோ ஸ்கோர் எழுத கற்றுண்டு அவங்க வெஸ்டர்ன் சிங்கர்ஸ்க்கு எழுதி கொடுத்து, ஸோ வெஸ்டர்ன் சிங்கர்ஸும் நம்ம சிங்கர்ஸும் சேர்ந்து பாடுற மாதிரி பண்ணி, இப்போ ப்ளூ ஜுவல் அப்படின்னு ஒரு காமனாக ஒரு தீம் வேணும். ஸோ நம்ம பாடுறோம்னா அந்த பாடுறதுக்கு ஒரு மேட்டர் இருக்கும். ஸோ வெறும்னா பாடினோம்னா அது வந்து அது ஒரு விதமான சங்கீதம். நம்ம பொருளோட பாடுறோம் வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் இணைஞ்சு பாடும்போது, ஒரு 100 பேர் இணைஞ்சு பாடும்போது நமக்கு ஒரு காமன் பர்பஸ் இருந்ததுன்னா, நம்ம
அந்த க்ஷணத்துக்கு அந்த ஒரு காலப்பொழுதுக்கு நம்மளுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸே நம்மளுடைய அனுபவமே மாறிவிடும். ஸோ காமனான தீம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் காமனா இருக்கிறது நம்ம பிளானட் எர்த், பூமி. பூமி மட்டும் இல்லாம இந்த நிலவளம், நீர்வளம், காற்று வளம், அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அந்த கான்செப்ட்ல ஒரு ப்ரொடக்ஷன் எழுதலாம், ஒரு 1 hour ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி 1 hour நான் யோசிச்சு பார்த்து, சரி பஞ்சபூதங்கள் ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அப்படின்னா என்னது அப்படின்னு. ஸோ அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீர், நிலம் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக ஆகாயம் என்ற 5வது பூதம். பிகாஸ் ஏன்னா ஐரிஷ் கல்ச்சர்ல 4 பூதங்கள் அப்படின்னு பேசுவாங்க. நம்மளதுல மட்டும் அந்த இந்த காணாத பூதம், த மோஸ்ட் ரிஃபைன்ட் ஆஃப் த பூதம்ஸ், இந்த பூதங்கள் ஆகாயம் தான். ஸோ அதையும் சேர்த்து எழுதின போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகத்துல, அந்த ராகம் மாறும்போது ஸ்ருதியும் மாறுற மாதிரி பின்னால் அவங்க ஹார்மனி கொடுக்கறது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு எழுதினதுல அவங்களுக்கு ரொம்பவே அது பிடிச்சி போய் அது இந்த ஷோவுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. ஸோ அது கிட்டத்தட்ட 3 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் 2 பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணினோம். ஏன்னா அந்த வெளியை பத்தி, பரவெளியை பத்தி பல்லாயிரம் ஆண்டுகளாக பேசும் ஒரு சமூகம் நாம் தானே. நாம் தான். ஆமா ஆமா. ஸோ அதுல வந்து பொல்யூஷன், அதாவது பரவெளிங்கிறது அது அந்த இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம உலகம் இஸ் நம்ம பாடி இட் செல்ஃப் இஸ் அ மைக்ரோ காசம் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம உலகம் எர்த் இஸ் அ மைக்ரோ காசம் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆல்சோ. அண்டம் பிண்டம். அண்டம் பிண்டம். ஆமா. ஸோ இந்த பிண்டத்துல இருக்கிற பிரச்சனைகள் அதை பத்தி எல்லாம் பேசும்போது நம்ம ஹியூமன் கிரீட், ஹியூமன் நேச்சர், மனித எக்ஸ்ப்ளாய்டேஷனால எவ்வளவு சேஞ்ச் எல்லாம் இருக்குங்கிறத எடுத்து காட்டும் போது அவங்களுக்கு அந்த டாபிக் எல்லாம் ரொம்ப நிறைய பேர் பாடும்போதே அழுதுட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்லயும் லிரிக்ஸ் எழுதினேன், கொஞ்சம் தமிழ்லயும் இருந்தது, கொஞ்சம் சான்ஸ்கிரிட்லயும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பாதிக்கு மேல ஸ்வரங்கள் தான், அண்ட் திலானா அந்த மாதிரி இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு அந்த கதையை சொன்ன உடனே அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியது. ஒட்டுமொத்தமாக நீங்க அதை சொல்றீங்க, அந்த காயர்ல பாடுறவங்க பாடுறாங்க. ஆமா. தமிழர்கள் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, இல்ல, மற்றவர்கள் இருந்திருப்பாங்க. ஆமா. தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே நமக்கு தெரியும். ஆமா. உங்களுக்கு எல்லா சொல்லும் பொருளோடு நீங்க உணர்ந்து பாடுறீங்க. ஆமா. அனுபூதி, கண்கள்ல தண்ணீர் வரும். அவர்களுக்கு என்ன வரும்? அவர்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணினா, அதாவது இந்த ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க, அதுல வந்து உலகம்ங்கிற பொருள் உள்ள பல மொழிகள்ல இருக்கிற சொற்களை எடுத்து ஒரு கவிதையா போட்டிருந்தேன் நான். ஸோ அதை வந்து ஒவ்வொரு வேர்டும் இட் ஜஸ்ட் மீன்ஸ் எர்த். ஆனா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லாங்குவேஜஸ் இருந்தது. ஸோ அதுக்காக ரிசர்ச் பண்ணி டர்க்கிஷ், ஈஜிப்ஷியன், அப்படி இப்படி என்னெல்லாமோ லாங்குவேஜ் எல்லாம், நேட்டிவ் அமெரிக்கன் வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டு அதுல அதுவும் எதுகை மோனை சேர்த்து வர மாதிரி போட்டு ஒரு வரி பாடுங்க. பூமாதா அதமா தேரா சுகுச்சி ஷீஜேன் அகிலா டேரா ஜனனி பிருத்திவி தரதி துனியா ஜிகு பூமி லோக் ஜீம்லா. இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 லாங்குவேஜ் வந்துருக்கும் அதுல. ஸோ சிம்பிள் டியூன், இல்லை சிம்பிள் வேர்ட்ஸ், ஆனால் எல்லாமே மீனிங் வந்து எர்த். நடுவில் வந்து இது வாட்டர் பத்தி, வருஷம் 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 ஜலவர்ஷம் வருஷம் வருஷம் நீல வண்ண சாகரம் நீர் சுமந்த மேகமாய் வருஷிக்கும் வருஷம் அந்த மாதிரி போகும். இது அமிர்த வருஷிங்கிற ராகம். அதுவும் தீக்ஷிதர் இன்ஸ்பிரேஷன் தான். சரிங்க. அப்போ தீக்ஷிதர் வந்து என்னுடைய ஒர்க்ல இந்த அளவு தூக்கலா இல்லை, பட் இருந்தாலும் தானா அந்த அமிர்த வருஷினி ராகம் அதுல அமைஞ்சது. அப்படின்னா இது வந்து தமிழ் வந்து ஒரு 7-8 தமிழர்கள் மட்டும் பாடினார்கள், பாக்கியெல்லாம் பின்னால ஹார்மனி அந்த மாதிரி வரும் அந்த டியூன்லாம். ஸோ ஓவரால் அந்த லைட்டிங் கூட இருக்கிற பேலே டான்ஸ் அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அது அந்த அனுபவங்கிறது இட்ஸ் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதுல வந்து இடையில வந்து இந்த பொல்யூஷன்லாம் காட்டும்போது அப்பெல்லாம் நமக்கு பவர் பாயிண்ட்லாம் கிடையாது. போட்டோ எடுத்து அதை வந்து ஸ்லைடா போட்டுட்டு அதை வந்து ஆடிட்டோரியம் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிடணும். அதனால ஆடியன்ஸ்ல பாக்குறவங்களுக்கு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு ஃபீலிங். இதெல்லாம் பழைய கதைங்க, 96ல நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆயிடுச்சு. அந்த சேர்ந்திசை பாடிய அந்த வெளிநாட்டவர் இதை ஏதோ ஒரு வகையில உணர்ந்த அந்த தருணங்களை பகிர முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஒத்திகை நடக்கும்போது அவங்க வந்து நம்மளை பார்த்து ஆடி போயிட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு பேப்பர் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படி மனப்பாடம் பண்றீங்க, எங்களால மனப்பாடம் பண்ணாம பாட முடியாது அப்படின்னு. நம்ம மக்கள் அவங்கள பார்த்து உங்களுக்கு இந்த சங்கீதம் தெரியாது, ஒரு பேப்பரை கொடுக்குறாரு கனிக்ஸ், அதை பார்த்து நீங்க எப்படி பாடுறீங்க. ஸோ 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு தடவை 2004ல சாந்தி அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன், நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். அதுல வந்து கங்கே அப்படின்னு ஒரு பாட்டு,
அதாவது நம்ம கங்கா ஸ்தோத்திரம்னு ஆதிசங்கரர் எழுதினு இருக்கு. அது கொஞ்சம் அதுலேருந்து சில வரிகளை எடுத்துட்டு ஒரு பேலே பண்ற மாதிரி நான் கம்போஸ் பண்ணியிருந்தேன். பெரிய 150 சிங்கர்ஸ், அதுல 100 இந்தியன்ஸ், 50 அமெரிக்கன்ஸ். அது நடந்தபோது ரிஹர்சலுக்கு 60 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 90 பேர் வந்துட்டாங்க. ஸோ யாராலையும் நம்ப முடியல. ஒரு சர்ச்சில் நடந்தது. 90 சேர் போட்டு அது பாடும்போது அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, அந்த கங்கையே பிரவாகம் எடுத்து ஓடின மாதிரி இருந்தது இங்க அப்படின்னு அவங்க டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ வி கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னாங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு இந்த சங்கீதத்துக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியமே இல்லை, தானாவே ஏதோ நடக்குது உடம்புல. ஸோ அவங்க சொன்ன வீடியோ எல்லாம் கூட இருக்கு யூடியூப்ல. நீங்க வருஷம்னு சொல்லி தொடங்கி வச்சீங்க. ஆமா. இன்னைக்கு உங்களுடைய ஆக்கம் ஒன்று தமிழகத்தில் மிக மிக பிரபலம். இந்திய அளவிலும் இன்னொரு பாடல் அதை விட மிக பிரபலம். அதை பற்றியெல்லாம் ரொம்ப சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம அடுத்து பேசலாம். சரி, இப்போ நான் அமெரிக்காவை முடிச்சுட்டு வந்துடலாம். சரி. அமெரிக்காவில பல்வேறு இசைக்குழுக்கள் இருப்பாங்க. இந்தியாவிலிருந்து ஒருவர் இப்படி வருகிறார், ஆமா, புகழ் வருகிறார் என்ற பொருளியல் நோக்கத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் எண்ணம் எப்படி இருந்தது? உடன்பட்டார்களா அல்லது போட்டியாக நினைத்தார்களா? அங்க எல்லா விதமான லெவல்ஸையும் மியூசிக் ஆப்ரேட் பண்ணுது. அதாவது ப்ரொஃபஷனல் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிகாகோ சிம்பனி, நியூயார்க் சிம்பனி, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் லைஃப் டைம் மியூசிக், அதாவது அங்க ஆடிஷன் பண்ணி அதுல மெம்பர் ஆகிறதுக்கே டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டேலண்ட் அண்ட் எவ்ரிதிங் லைக் தட். ஸோ அதுக்குன்னு தனி ஆடிஷன், தனி சப்ஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது தவிர பாப் மியூசிக்னு இருக்கு, பாப்புலர் மியூசிக். அது தவிர ஜாஸ் மியூசிக்னு இருக்கு. ஸோ நீங்கள் மியூசிக் காலேஜ்னு எடுத்துனாலே அது கிளாசிக்கல் மியூசிக் சொல்லி தராங்க, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் தராங்க. அதில் ஒரு 12-20 ஃபீல்டு இருக்கும். கண்டக்டிங் ஒரு மேஜர், கம்போசிங் ஒரு மேஜர், தியரி ஒரு மேஜர். ஸோ அந்த மாதிரி பல துறைகளில் அவங்க தேர்ச்சி பெற்று தான் இந்த மாதிரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரால நுழையிறாங்க. நீங்க அந்த இசையை முறைப்படி கத்துக்கிட்டீங்களா? இல்லை, நான் முறைப்படி கற்றுக்கல. சில கோர்சஸ் மட்டும்தான் எழுதினேன். பேசிக்கலி இப்படி ஸ்கோர் எப்படி எழுதுறது, அந்த தியரியை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸ்கேல் டிரான்சிஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றது, அந்த லெவலுக்கு நான் எனக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் இசையை அடிப்படையிலிருந்து ஒரு நுணுக்கமான அளவிற்கு வரை நீங்கள் அது வரைக்கும் ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் கத்துக்கிட்டதே இல்லையா? இல்ல, இங்க கர்நாடக இசை ஒரு டீஷர்ட் கத்துன்றது, அதுதான் மெயினா கத்துன்றது. ரொம்ப வியப்பா இருக்கே. எப்படி இது அந்த ஃப்ளோல வந்ததுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஸோ ஆனால் டெஃபினட்டாக ஸ்கோர் எழுத கத்துனாங்க. மியூசிக் தியரி கிளாஸஸும் எடுத்தேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. அதன் பிறகு நீங்க முனைவர் பட்டம் எதுல பெற்றீங்க? முனைவர் பெற்ற மியூசிக்ல தான். இசையில? ஆமா, இசையில தான். அப்ப அது முறையான கல்வி தானே? ஆமா, அது இங்க பண்ணினது. முத்துசாமி தீட்சிதர் பத்தி PhD பண்ணது இங்க தான் சரியான இடம்னு சொல்லிட்டு இங்க எப்போ வந்தீங்க? மச் லேட்டர் இன் லைஃப், அதாவது 2000ஸ்ல தான். ஆமா. இப்ப இசைக்காக கல்வின்னா இதுதான். ஆமா. எந்த பல்கலைக்கழகத்துல? சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம். ஆமா. IIT திரு காமகோடி ஐயாவின் தந்தையார் வேலுநாதன் அங்கதான் பேராசிரியராக இருந்தார், ப்ரொஃபஸரா இருந்தார். ஆமா. அதனால மியூசிக்ல பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. முத்துசாமி தீட்சிதர்ங்கிறது ஒரு டிமென்ஷன், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்ங்கிறது இன்னொரு டிமென்ஷன். ஸோ அந்த உங்களுடைய முதல் கொஸ்டினுக்கு போனா அங்க எப்படி வரவேற்பு இருந்ததுன்னா, கூட பாடுறவங்க, ஆடியன்ஸ்ல வரவங்க, அவங்களிடையே பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ இது வேற ஆடியன்ஸ், அது வேற ஆடியன்ஸ். ஏன்னா மோட்சார்ட், பெய்தோவன் அது எப்போதுமே ரெகுலராக கேட்குற ஆடியன்ஸ். அவங்க இப்போ நம்ம கச்சேரி ஆடியன்ஸ் எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி தீமேட்டிக் மியூசிக், அதாவது மல்டி கல்ச்சுரல் மியூசிக், அதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் புது ஆடியன்ஸே உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பிகாஸ் இந்தியன் மியூசிக் கேட்குறவங்களை கூட கர்நாடக இசையோ ஹிந்துஸ்தானி மியூசிக் தவிர இந்த மாதிரி சங்கீதத்தை அவங்க இதுக்கு முன்னால் கேட்டது கிடையாது. ஸோ குவாயர், என்னடா அது குவாயர், என்ன ஆர்கெஸ்ட்ரா, அது எப்படி இதையும் கம்பைன் பண்ண முடியுமே, கேட்டால் நல்லா இருக்குமா, இல்லை வெறும் புகுத்தி விட்டார் போல இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மக்கள் நம்பி இதை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த குவாயர் சின்சினாட்டியோட முடியல. என்னுடைய நண்பர்கள் பல ஊர்ல இன்வைட் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்க ஊர்ல பண்ணி தர முடியுமா அந்த மாதிரி. ஸோ அப்பெல்லாம் பிளேன் ஃப்ளைங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது இப்போ இருக்கிறத விட. ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஊரா போய் அங்கங்க குவாயர் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 12 ஊர்களில் நான் இந்தியன் கம்யூனிட்டி குவாயர் நாங்கள் சேர்ந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஊர்ல ஆர்கெஸ்ட்ராஸ் இன்வைட் பண்ணி அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அதாவது 2.5 hours ரிஹர்சல், 3 மணிக்கு ரிஹர்சல்னா கரெக்டாக 2:45 மணிக்கு வந்துருவாங்க. 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடியும்னா 5:31 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக 5 மணி அடிச்சா அவ்வளோதான், அதில் ஸ்டாப். இப்போ எத்தனை ஆயிரம் இசை கலைஞர்களுக்கு அந்த மேடையில் நீங்கள் தலைவராக இருந்திருப்பீங்க? இருந்திருக்கேன். நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஆக அமெரிக்கா முழுமையும் மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்க இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அறிந்த ஒரு பெயர் என்று கன்னிகேஸ்வரன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம், அதை விட பியாண்டா நிறைய பேரும் இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு பரவலா தெரிஞ்ச பேர். இன்றைக்கு அமெரிக்கா முழுமையும் நீங்கள் எங்கு இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த அரங்கு நிறைந்து விடுமா?
அரங்க பொறுத்தது. இப்போ அதாவது 2016ல கலிஃபோர்னியால ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது அரங்கினுடைய கெப்பாசிட்டி 2000 2200 அது கிட்டத்தட்ட 2050 பேரும் வந்துட்டாங்க அதுல. சின்சினாட்டில பல வருஷத்துக்கு முன்னால 2650 கெப்பாசிட்டி இருக்கிற ஆடிட்டோரியம்ல ஒன்று ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த 2500க்கு மேற்பட்ட மக்கள் வந்தாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கல்ச்சர் மாறிட்டு வருது. பிகாஸ் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்ததுனால மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மி, இதுவும் கம்மி. அதனால முரசு உலக தமிழ் மாநாட்டில் முரசு அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தின போது கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தாங்க அதுல. அதே மாதிரி போன வருஷம் ஈகை நடத்தின போது அதுலயும் ஒரு 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. உங்களுக்கு அவங்க எந்த அம்சத்தை வியக்குறாங்க? அதாவது எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா அப்படி சொல்லி தான் வைப்பாங்க. பொதுவா வர ரியாக்ஷன் என்னன்னா, உங்க ப்ரோக்ராம்ல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம், அதுதான் சொல்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு மிகவும் திருப்தியான விஷயம். அதாவது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாம நாங்க வந்தோம், இவ்வளவு விஷயம் கத்துப்போம்னு நாங்க இமேஜின் பண்ணவே இல்லை. நிறைய விஷயங்கள் முன்னாலே தெரிஞ்சிருக்கணும், அது தெரியாம இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. நீங்க படிச்ச இந்த ஐஐடியிலேயே கூட இசை கற்பிப்பு என்பது தொடங்கி இருக்கிறது. இளையராஜா அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கிறது. அதில் உங்கள் பங்களிப்பு ஏதேனும் உண்டா? இதுவரை இல்லை. இனிமே தான் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது. ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு. ஸோ அமெரிக்கா தவிர, இந்தியா தவிர உலக நாடுகளில் வேற எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க? ஹேக், அதாவது ஹேக் வந்து இதுல இருக்கு, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அங்க வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க 2014 அந்த சமயத்துல. ஸோ அங்க ஒரு புதிய சேலஞ்ச் அப்படின்னா, புதிய குவாயர், ஹிந்துஸ்தானி குவாயர் அப்படின்னு சொன்னாங்க. ஹிந்துஸ்தானின்னு அவங்க யாரை குறிப்பிடுறாங்கன்னா, இன்டென்ஷர்ட் லேபரர்ஸா ஒரு காலத்துல இந்தியாவிலேருந்து கப்பல்ல சவுத் அமெரிக்கா, கரீபியன் அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்க நிலம் சொந்தமாற வரைக்கும் அங்க வந்து அடிமை வேலை புரிந்து இந்த கரும்பு தோட்டத்துல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து அங்க செட்டில் ஆன மக்கள் ஒரு 200 வருஷமா அங்க இருக்காங்க. அவங்களுடைய சந்ததி அங்கிருந்து புலம்பெயர்ந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து அங்க வந்து டச் சிட்டிசன்ஸா செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு குவாயர் பண்ண வேண்டியிருந்து. ஸோ முதல்ல அங்க போய் அவங்கள சேர்த்து சா பா சா அப்படின்னு பாட வச்சு ஆடிஷன் பண்ணி, அப்புறம் சில வார்த்தைகள், அதாவது தில்லானால வர வார்த்தைகள், அதை முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை குறை வச்சு தோம், தீம், தாம் அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்வரங்கள் வரா மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சிம்பிள் டியூன்ஸ். இதுல ட்ரிக் என்ன இருக்குன்னா, சிம்பிள் டியூன்ஸ் அது பல பேர் சேர்ந்து பர்ஃபெக்டா பாடினா அதுல வர ஒரு சுகமே தனி. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துட்டு அவங்க கூட ஒரு டச் குவாயரை பாட வச்சு அவங்களுக்கு ஸ்கோர் எழுதி கொடுத்துட்டு, இவங்களுக்கு ஸ்கோர் எழுதி கொடுக்காம இவங்களுக்கு செவி வழியாவே சொல்லி கொடுத்துட்டு, அங்க ஒரு லோக்கல் டீச்சரோட ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஜூம்ல வாரம் அவங்களோட ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் கடைசியில ஷரத் அப்படின்னா இலை உதிர் காலம் அப்படின்னு. ஸோ அந்த தீம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணினோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த வருஷம் அவங்களுடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிட்டு கூட வாசிக்க வச்சு அடுத்த ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க. அடுத்த ப்ரோக்ராம் பேரு ராகாஸ் இன் சிம்பனி அப்படின்னு. ஸோ அது வந்து 6 காலங்கள், அதாவது காளிதாசருடைய ரித்து சம்ஹாரத்துல வந்து 6 காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்ப்ரிங், சம்மர், மான்சூன்ஸ் அப்படின்னு 6 வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ராகத்தை எடுத்துட்டு அதை வந்து சிம்பானிக் ரூபத்துல அவங்களோட ஒர்க் பண்ணி அது பெரிய பெரிய அளவுல சக்சஸா இருந்தது. அதே மாதிரி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அவங்களோட சேர்ந்து முத்துசுவாமி தீட்சிதர் பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் 2010ல. அதுக்கப்புறம் சில்க் ரோட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணினேன். சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு சித்ரஹார் ஓவர்ச்சர் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். அது எப்படின்னா 12 நிமிஷத்துல 10 decades ஆஃப் ஹிந்தி ஃபிலிம் மியூசிக். அதே மாதிரி திரை இசை ஓவர்ச்சர்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ அதுலயும் அது வந்து 15 நிமிஷத்துல மீரா முதல் கொலவரி வரை தமிழ் சினிமா பாட்டு எல்லா பாட்டும் ஒரு 2 லைன் 3 லைன் அந்த மாதிரி தான் வரும். பட் ஆனால் வந்து ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா நான் இல்லாம அவங்களால வாசிக்க முடியும். நம்ம மக்கள் கேட்டா அது நம்ம பாட்டா கேட்கும். அவங்களுக்கு வந்து அவங்க எழுதி கொடுத்தது வாசிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கோர்ஸ் எழுதியிருக்கேன், போத் ஃபார் ஆர்கெஸ்ட்ராஸ் அஸ் வெல் அஸ் குவாயர் பிளஸ் ஆர்கெஸ்ட்ரா. இசையை எதுக்கெல்லாம் நீங்க கருவியா பயன்படுத்தணும்னு விரும்புறீங்க? இசை கருவியா பயன்படுத்துறோம்னு சொல்றதை விட இயல்பா இசை வச்சு எப்படி ஒரு நோய் தீர்ப்பதற்கு பயன்படும்னு சொல்றாங்க, இனிமையாக நேரத்தை கழிப்பதற்கு பயன்படும் சொல்றாங்க. சொன்னதை போல் அனுபூதி, இறை அனுபவத்திற்காக பயன்படுத்துபவர்களும் உண்டு. இசையின் மூலமாக எந்த ஒரு விழிப்புணர்வையும் ஊட்டலாம் என்று பயன்படுத்துவோரும் உண்டு. இப்படி பல வகைகள்ல பயன்படுத்துறாங்க. உங்களுடைய விருப்பம் என்ன? கம்யூனிகேஷனுக்கு இசை ஒரு பயனுள்ள இது டூல் தான். சில சமயம் இசை வந்து நேச்சுரலா வரும். உதாரணமா சுத்த சாரங் அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அது வந்து இந்துஸ்தானி ராகம். ஸோ அது மத்தியான வேளையில பாடுற ராகம். என்னுடைய மகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு டீ சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட.
ஸோ அம்மா அப்படின்னா ஸோ இரு சுத்த சாரங்களே சொல்லலாம் சொல்லிட்டு ஜிஞ்சர் டீ வேணுமே எனக்கு ஜிஞ்சர் டீ வேணுமே ஏ நீ சரி மாபா நீ சா நீ மாப்பா மாரி நீ சா கப்பு நிறைய சூடாகவே ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு இசை ஒரு டூல். மக்களை இணைக்கிறதுக்கு இது இட்ஸ் அ டூல். டெஃபினெட்லி இந்த சேர்ந்து இசைன்னு வரும்போது எல்லாம் சேர்ந்து பாடும்போது நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு மறந்து போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா இணைக்கிறதுக்கு இட்ஸ் அ டூல். மூணாவது வந்து மெசேஜஸ் கன்வே பண்றதுக்கு நம்ம என்ன மெசேஜா இருந்தாலும் மியூசிக் மூலமா கன்வே பண்ணலாம். அதுல வந்து என்ன மெசேஜை கன்வே பண்றது? ஒண்ணு வந்து நம்மளுக்கு இன்ஹீரண்டா இருக்கிற ஒரு யூனிட்டியை எடுத்து காட்டுற மெசேஜ் தான் மோஸ்ட் டாமினன்ட் மெசேஜ். பிகாஸ் வந்து ஐடியலா என்னன்னா இப்போ நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஊர்ல இருக்கும்போது நம்மளுடைய காமன் கோல்ஸ் எப்படி வெளியில கொண்டுறது? உதாரணமா அந்த என்வாயன்மெண்டல் கான்சியஸ்னஸ்ங்கிறத எடுத்து காட்டுற ஒரு ஒரு டூலா டெஃபினட்டா அன்னைக்கு பயன்படுது 1996ல. ஸோ அதுலேருந்து ஐ ரியலைஸ் தட் ஓகே இட்ஸ் டெஃபினெட்லி அ பவர்ஃபுல் மீடியம் ஃபார் கம்யூனிகேட்டிங் சம்திங். இந்தியாவோட அந்த இசை வித்வத் இருக்கு இல்லையா, ஆமா, பார் எங்கள் இசையை பார் அப்படிங்கிறது உங்களோட எண்ணமா இருக்குதா, அல்லது யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படிங்கிறதா இருக்குதா உங்களுக்கு? யாம் பெற்ற இன்பம் தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஆனா இந்தியா ஆனா பார் இதை பாருங்கிறது எப்படின்னா இந்த சாந்திய ஜேர்னி ஆஃப் பீஸ் அப்படின்னு பண்ணோம். அதே மாதிரி இந்த முரசுன்னு ஒண்ணு பண்ணோம் இல்லையா. அந்த முரசு வந்து என்ன கதைன்னா தொல்காப்பியம் முதல் பாரதி வரை அப்படின்னா இருக்கிற இலக்கியத்தெல்லாம் எப்படி ஒரு சிம்பனி வடிவத்தில், அதாவது 150 பேர் பாடும்போது முன்னால் 50 பேர் சிம்பனி இசைக்கருவிகளை வாசிக்கும் போது அந்த கதை மக்களுக்கு போய் சேரும்போது 5000 பேருக்கு போய் சேரும்போது அவங்க புல்லரிக்காம இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஸ்டேஜ்ல நான் நின்று இந்த கதையை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு பாரம்பரியம் ஒரு வெல்த் ஒன்று இருக்கு, 2500 வருஷமா இருக்கு. இதை வெளியில எடுத்து சொல்றது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். வெதர் இட் இஸ் ஃபார் அவர் ஓன் பீப்புள் ஆர் வெதர் இட்ஸ் ஃபார் அதர் பீப்புள் தட் வி வாண்ட் டு எஜுகேட். ஸோ அதனால அந்த விஷயத்துல அப்படி போகுது. அதே சமயம் நான் ஸ்டேஜ்ல நிற்கும் போது அந்த சவுண்ட் என்ன சூழ்ந்து வரும்போது அந்த ஒரு ஒரு புல்லரிப்பு வருது இல்லையா, அதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு அது அங்கதான் யான் பெற்ற இன்பம் அப்படின்னு வருது. இன்ஃபேக்ட் யான் நீங்க சொன்ன வார்த்தையை தான் ஒரு பாட்டிலேயே யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகவே அப்படின்னு ஒரு பாட்டு. நான் யார் என்ற நற்தேடலில் பான் பற்றி நின்ற மறை பொருள் தான் பற்ற பற்ற தலைப்படுமே யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகவே. அதாவது அந்த 150 பேர் அதை பாடும்போது பெருகவே பெருகவே எக்கோ வர மாதிரி இருக்கும். அதுல கூட ஒரு 40 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னால வாசிச்சுட்டு இருக்கோம். அது இது நடக்கும்போது நான் அங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன இமேஜின் பண்ணி பாருங்க. 3 பக்கத்துலேருந்து இசை அப்படியே சூழ்ந்து அந்த பெருகவே பெருகவே பெருகுவது அப்படின்னு அடிக்குது. ஸோ இட்ஸ் அன் இன்டிஸ்கிரைபபிள் ஃபீலிங். ஒவ்வொரு மேடையிலையும் அவர்களை பார்த்து நிற்கிறீர்கள், எங்களுக்கு உங்கள் முதுகு தெரிகிறது. ஆமா, திடீரென உங்கள் பகுதி வரும் பொழுது நீங்கள் திரும்பி அந்த ஒலிவாங்கியில் நீங்கள் பாடும் பொழுது பார்ப்பவர்களாக எங்களுக்கு ஒரு தரிசனமே கிடைத்தது. ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், பெயர் நினைவில்லை. அந்த குரல் மெய்மறக்க செய்தது. கன்னிகேஸ்வரன் என்று உலகளவில் புகழ் பெற்றிருக்கிறார் என்றால் அது எளிதானதல்ல. அது அவருக்குள் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்ப்போர் அனைவருமே உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்க என்னென்ன பணிகள் செய்திருக்கிறீங்கிறத உங்களுடைய விருதுகள் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்ன ஒன்று என்றால், அமெரிக்க விருதுகள் என்னவென்று எங்களுக்கு புரியாத நிலை இருக்கிறது. தயவு கூர்ந்து அந்த விருதுகளையும் நீங்களே சொல்லி அதன் பெருமைகள் என்ன என்பதையும் நீங்களே சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஜஸ்ட் கம்யூனிட்டி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வந்தது. ஜஸ்ட் கம்யூனிட்டி அவார்டுன்றது என்னதுன்னா ஒரு கம்யூனிட்டி பில்டிங். அதாவது நம்ம ஆஸ் அ மியூசிஷியன் தனியா கம்போஸ் பண்றது ஒண்ணு, ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கெஸ்ட்ராட்ட கொடுத்து அவங்களை வாசிக்க வைக்கிறது ஒண்ணு. அது இல்லாம கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல மக்களை சேர்த்து பாட வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்காகவே ஒரு கம்யூனிட்டி உண்டு பண்றதுங்கிற கான்செப்ட்ல நிறைய பண்ணியிருந்தால ஜஸ்ட் கம்யூனிட்டி அவார்டு அப்படிங்கிறத சின்சினாடியில் அந்த யூனிவர்சிட்டியில கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஒஹாயோ ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு. ஸோ அதை வந்து அரிதான கலைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக இந்த ஃபெலோஷிப்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. மாதிரி மெக்னைட் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸ்டேட் ஆஃப் மினிசோட்டால. அதை வந்து அங்கே ரெசிடென்சி அப்படின்னு அங்கே வந்து இருந்து அங்கே இருக்கிற மக்களோட ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்காக கொடுத்த விருது அது.
அப்புறம் இன்னொன்று தாட் லீடர்ஷிப் அவார்டு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன்ல கொடுத்தாங்க. தாட் லீடர்ஷிப்ங்கிறது எப்படின்னா சிந்தனை ஓட்டத்தையே ஒரு வேற லெவல்ல பார்க்கறது, மக்களை அந்த மாதிரி சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் கொடுக்கப்பட்ட அவார்டு. இந்தியாவிற்குள் கச்சேரிகள் நடத்திருக்கிறீங்களா? ஆ தர்ப்பணா இன்ஸ்டிடியூட் இருக்கு அகமதாபாத்ல. அவங்களுக்கு வந்து அங்கே ரெசிடென்ட்டாக இருந்து அவங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கூட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஸ்டுடியோ ரெக்கார்டிங் தான். சென்னையில் வந்து யூஎஸ்ல பண்ணின மாதிரியே இங்கே ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சித்ரம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. அதாவது இந்தியாவுடைய கல்ச்சரை வெளியில எடுத்து காட்டுற மாதிரி ஒரு 20 மெம்பர் குவாயர் வச்சு பண்ண வேண்டிய ப்ரோக்ராம். ஸோ அது வந்து இங்கே சென்னையில் ஐஐடியில் தான் பண்ணினோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து ஒரு 20 பேரை பிடிச்சு ஜூம் வழியாக ரிஹர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கான்செர்ட் ப்ரொடியூஸ் பண்ணி. இப்போ முழுமையா நீங்க இசை உலகிற்குள்ள குதிச்சிட்டீங்களா அல்லது இன்னும் ஏதாவது அங்க அமெரிக்கால பணியில இருக்கிறீங்களா? இல்லை, இன்னும் பணி புரிஞ்சுட்டு தான் இருக்கேன். டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபுல்லாக போயிடலாம் தான் ஐடியா. இப்ப இடையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜிஞ்சர் டீ மாதிரி இசை உலகை விட்டு வெளியே வந்து உங்க ஐஐடி அனுபவங்கள், சுவையான அனுபவங்களை சொல்லுங்க. ஐஐடியில் வந்து ICCW CEO நந்தகுமார் சார், நீங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸா? நாங்கள் பேட்ச்மேட்ஸ். ஆமாம், அது ஒரு 1984 அங்கெல்லாம் முடித்தோம். ஸோ அது ஒரு இளம் வயது இல்லையா? ஸோ மடை திறந்து தாவும் நதி அலை நான் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்த காலம். ஸோ நாங்கள் வந்து ராத்திரி வேளையில சைக்கிள் ஓட்டின்ட்டு இது திருவான்மியூரில் 2 தேட்டர் இருந்தது, தியாகராஜா ஜெயந்தி அப்படின்னு. அங்கே போய் சினிமா பார்த்துட்டு வருவோம். இல்லைன்னா வேளச்சேரியில் ராஜலக்ஷ்மின்னு ஒரு தேட்டர் இருந்தது, அங்கே போய் சினிமா பார்த்துட்டு வருவோம். ஸோ அப்போல்லாம் அந்த கான்செப்ட் இப்போ நினைச்சே பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு தேட்டர் இருக்கும். அந்த பெரிய தேட்டரில் அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பெரிய ஸ்பீக்கரோட சவுண்டு கேட்டாங்க, இளையராஜாவோட பாட்டு கேட்டாலே அப்படியே புல்லரிக்கும். அந்த கோடைக்கால காற்று, அந்த மாதிரி பன்னீர் புஷ்பங்கள், அந்த மாதிரி மூவிலாம் அங்கே பார்த்துருக்கோம். பிடித்த பாடல் என்ன இளையராஜாவிடம்? நிறைய இருக்கு. அந்திமழை பொழிகிறது அதெல்லாம் டாப்ல வரும். அப்புறம் 2 நாளைக்கு முன்னால நான் வந்து தக்கிட்ட ததுமி தந்தானா அது பாட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் கேட்டாங்க, தம்பி வீட்டில், திடீர்னு பாடுறீங்க அப்படின்னு. இல்லை உங்களோட இருக்கும்போது பழைய ஞாபகம்லாம் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி நம்தன தாளம் வரும், அந்திமழை பொழிகிறது, பூங்கதவே தாழ்த்திரவாய், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், உறவுகள் தொடர்கதை உணர்வுகள், இனி எல்லாம் சுகமே. அந்த மாதிரி நிறைய இருக்குங்க, போயிட்டே இருக்கும் பாட ஆரம்பிச்சா. 2009 அப்துல் கலாம் அங்க வந்தப்போ இசை நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கிறீங்க இல்லையா? ஆமா, அந்த அனுபவம். 2009 அப்துல் கலாம் வந்த சமயத்துல இங்க என்ன கூப்பிட்டுருந்தாங்க லெக்சிங்டன்ற ஊர்ல. நீங்க வந்து ஒரு சின்ன மியூசிக் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே டைம் கிடையாது, அவருக்கு அப்பீல் பண்ற மாதிரி இருக்கணும். நான் கேட்டேன், குழந்தைகளை வச்சு பண்ணலாமா அப்படின்னு. சரி பண்ணலாமே அப்படின்னாங்க. ஸோ இந்த முத்துசுவாமி தீட்சிதருடைய நோட்டீஸ்வர சாகித்யங்களுடைய கதையை சொல்லி, இந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம் அப்புறம் மற்ற சில கதைகளெல்லாம் சொல்லி, அது ஒரு எவ்வளோ பெரிய இன்னோவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ கதையில் வர கதாபாத்திரங்கள்லாம் எல்லாம் குழந்தைகள், எல்லாம் 7லேருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள், எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அங்கே வந்து பாடுவாங்க. ஸோ அது கலாம் பார்த்துட்டே இருந்தாரு. 15 நிமிஷத்துல முடியறது ப்ரோக்ராம். திடீர்னு பார்க்குறோம், அத்தனை பேரும் எழுந்து கை தட்டுறாங்க. பிகாஸ் இந்த மெசேஜ் இஸ் சோ பவர்ஃபுல். அது வரைக்கும் எனக்கே நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், அது எப்படி எடுபடும். மற்றவங்கெல்லாம் இந்தியாவுடைய பிரசிடென்ட் வந்து அதை பார்க்குறாரு, அவர் வந்து ஹி இஸ் டீப் இன்டு கல்ச்சர், அவர் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாது. ஸோ அதே ப்ரோக்ராமை சியாட்டில் பண்ண சொன்னாங்க. ஸோ சியாட்டில் என்ன பண்ணோம்னா, அங்கே இருக்கிற குழந்தைகளை ட்ரெயின் பண்ணி நானும் என் டாட்டர் மட்டும் போனோம். ஸோ அங்கே போய் அப்துல் கலாமை முதல்ல நாங்கள் சந்தித்தோம். ஸோ அவர்கிட்ட வந்து நான் ரெக்கார்ட் பண்ணின முத்துசுவாமி தீட்சிதருடைய நோட்டீஸ்வர சாகித்யங்கள் சீடியை கொடுத்தோம். அப்போ வந்து அவர் என் பொண்ணை பார்த்து பேசினார், இந்த மாதிரி தீட்சித்ராமா எனக்கு தியாகராஜர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அப்புறம் ப்ரோக்ராம் வரும்போது திரும்பவும் அவர் எழுந்து நின்று கை தட்டினாரு. ஸோ அந்த அளவு ஒரு பெரிய ரசிகர். ஆமா பெரிய ரசிகர் அவர். அதுவும் இல்லாமல் அந்த அவர் இருக்கிறதுனாலே அந்த ஆடியன்ஸ் உடைய எனர்ஜியும் மாறும் ஆக்சுவலா. ஸோ தற்போதைய பிரதமர் மோடியோடு 2014 வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல ஒரு பிரம்மாண்டமான ரிசப்ஷன் ஒன்று நடந்தது மோடிஜிக்கு.
அதுக்கு வந்து என்னுடைய இன்வெகேஷன், அந்த மகா வாக்கியம் அப்படின்னு இந்த பாட்டுடைய பேரு. ஸ்வதேஷோ புவனத் வடமொழியில ஆம், ஸ்வதேஷோ புவனத்ரயம் 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 ஈஷாவாஸ்யமிதம் சர்வம். அது எல்லாமே பவர் உள்ள வாக்கியங்கள். அதாவது ஸ்வதேஷு புவனத்ரயம்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா, அதனுடைய வடமொழி வெர்ஷன் தான் அது. ஸோ யாதும் ஊரே அதான் ஸ்வதேஷு புவனத்ரயம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே எவ்ரி திங் இஸ் சேக்ரெட், எவ்ரி திங் இஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி. நஹி ஜானேன சதிருஷம் பவித்ரம் மிக வித்யதே, தெர் இஸ் நத்திங் மோர் பியூரிஃபைங் தன் நாலேஜ். வசுதைவ குடும்பக்கம், அதாவது எல்லாரும் நமக்கு யாவரும் கேளீர், அவ்வளவுதான். யாவரும்னா அதுல வந்து விலங்கு பறவை இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு அஸ் அப்படிங்க. இந்த ஒன்றே பரம்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஆப்வியஸ். இதெல்லாம் பாட்டுல சொல்ற மாதிரி அட் கம்போஸ்ட் இன் இன்வெகேஷன். என்னுடைய டாட்டர் விதிதான் பேரு, அவ வந்து ஷீ சாங் தி இன்வெகேஷன் இன் தட் மேடிசன். வசுதெய்வ குடும்பம் ஆகட்டும், ஆமா, ஒன்றே குலம் என்பதாகட்டும், ம். உலகெங்கும் இப்படியான சிந்தனைகள் இல்லையா? இந்திய உலக எங்க போனாலும் இந்த தமிழ் சிந்தனை மரபுதான் உயர்ந்தோங்கி நிற்கிறதா உணர்றீங்களா? நம்ம ஒரு டெஃபினெட்லி நமக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் இருக்கு, தெர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நம்ம எந்த கல்ச்சரையும் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது, பிகாஸ் எல்லாத்துலயும் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு இதுல லீடர்ஷிப்னா மற்றவங்களுக்கு வேற இதுல இருக்கும். பட் இந்த மாதிரி இந்த ஒன்றுங்கிற சிந்தனையில வந்து இந்த யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லைன்னா தத் தோமசி அந்த மாதிரி, அகம் பிரம்மாஸ்மி அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த தேடல்ங்கிறது பெரிய லெவல்ல நம்ம ஆன்செஸ்டர்ஸ்க்கு நடந்திருக்கு. முந்தி செல்பவர்களால் தானே பழமொழிகள் உருவாகின்றன. ஆமா ஆமா. பிறந்தது முதலே வீட்டிலேயே இசை தொடங்கிவிட்டது என்பதனால உங்கள் வயது என்னவோ அதுதான் உங்களுடைய இசை அனுபவத்திற்கும் வயதாக இருக்க முடியும். ஆனா உங்களை ஒரு நியூ சவுண்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு பதத்தோட சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? நியூ சவுண்ட்னா வெஸ்டர்ன் ஹார்மனி அலாங் வித் இந்தியன் ராகாஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல. ஸோ ஐ மீன் சின்சினாட்டியில அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றது? அதாவது வெஸ்டர்ன் நம்மளுடைய ராகம் பாடினோம்னா பச்சை மாமலை அந்த மாதிரி இருக்கு. அவங்களுடைய சவுண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் ஆக்சுவலி, பிகாஸ் 12 டோனல் ஸ்கேல்ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கோர் எழுதி பிளேன் நோட்ஸாக பாடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வாய்ஸ் ரேஞ்சஸ் இருக்கும், பேரிட்டோன், பேஸ், டெனர், சுப்ரானோ, ஆல்டோ அப்படிங்கிற மாதிரி சிங்கிங் வாய்ஸஸில். ஸோ நம்மளுடைய வாய்ஸஸ், நம்மளோட சிங்கிங் வாய்ஸஸை கம்பைன் பண்ணி அந்த வாய்ஸோட லேயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வரும்போது, இப்போ நான் பச்சை மாமலை இந்த பாட்டை பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு 4 லேயர் ஹார்மோனி இருக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு வாய்ஸ் ரேஞ்சும் கேட்கும், நடுவில் நம்மளுடைய வாய்ஸும் வரும். ஸோ அது கம்பைண்டாக பார்க்கும்போது இட்ஸ் அ நியூ சவுண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டதில்ல, அதனால தான் அவங்க வந்து தி கிரியேட்டர் ஆஃப் அ நியூஸ், ஐ மீன் தி கிரியேஷன் ஆஃப் அ நியூ சவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இவ்வளோ நாளாக ப்ரொடியூஸ் பண்ண இசையை அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் உங்களுக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆமா. இடையில் பாலமாக இருப்பது நீங்கள் படித்த ஐஐடி. ஆமா. அதனுடைய ICCW இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர் என்ற அமைப்பின் மூலமாக உங்களுடைய படைப்பொன்றை எங்களுடைய புகழ்பெற்ற தமிழர்களின் பெருமை பொங்கும் விழாவான தமிழின் விருதுகள் விழாவில் ஆறுகள் பற்றிய உங்களுடைய பாடல் அங்கே நாங்கள் ஒலிக்க செய்தோம். மக்கள் மிக மகிழ்ந்தார்கள். மிகவும் ரசனைக்குரிய பாடல் அது, பொருள் பொதிந்த பாடல் அது. ஆறுகள் பற்றிய உங்களுடைய பாடல் அங்கே நாங்கள் ஒலிக்க செய்தோம். மக்கள் மிக மகிழ்ந்தார்கள். மிகவும் ரசனைக்குரிய பாடல் அது, பொருள் பொதிந்த பாடல் அது. மிகப்பெரிய ஆளுமைகள் அதை பாடியிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை சொல்லுங்க. முழு கதையும் சொல்லணும்னா 2019 நாங்கள் வந்து நானும் நந்தகுமாரும் எங்களுடைய ரீயூனியன் போது 35வது வருஷத்து ரீயூனியன் போது நாங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம். அப்போதான் என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துருந்தார் அவர். இந்த மாதிரி ப்ரோக்ராம் ICCW பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அது ஃபுல்லாக வாட்டர் தீம்டா டிசம்பரில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நாங்கள் முடிவுக்கு வந்தோம். அப்போ எப்போ திஸ் வாஸ் January 2020. அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்ச் மாதம் கோவிட் அப்படின்னு ஒரு இது வரைக்கும் அதுவரை நம்ம கேள்வியே படாத ஒரு வார்த்தை அது உலகம் ஃபுல்லாக வந்துடுத்து. ஸோ அதனால எங்கேயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ ஜூன் மாதம் நாங்கள் திரும்பி ஃபோனில் பேசும்போது இந்த மாதிரி ஆயிடுத்து, நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு நான் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனுடைய ஓப்பனிங் சாங் வந்து ரிவர்ஸ் இன்வெகேஷன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு 50-55 நதிகளுடைய பெயர்களை இணைத்து ஒரு பாட்டு சிம்பிளா இருக்கும்னு ஆரம்பிச்சேன். பிகாஸ் மக்களுக்கு பாடுறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு. பட் ஆக்சுவலா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. ஸோ கங்கா, யமுனா, சிந்து, காவேரி அப்படின்னு அந்த பாட்டு போகும். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, சரி
பெரிய ப்ரோக்ராம் தான் பண்ண முடியாது. இந்த ஒரு சின்ன பாட்டாவது மியூசிக் வீடியோ பண்ணலாமே, மேபி 2 வீடியோ பண்ணலாம் அப்படின்னு அந்த சமயத்தில் டிசைட் பண்ணோம். ஸோ முதல் பாட்டு வந்து இந்த கங்கா யமுனா பாட்டு வந்து இங்க லோக்கலா சாய் ஸ்ரவணம் அப்படின்னு இருக்காரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றவர். அவர் கூட பேசும்போது எங்களுக்கு காமனா ஐடியா என்ன உதிச்சதுன்னா மதர் சன் காம்பினேஷன்ல அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பாம்பே ஜெயஸ்ரீ, அவருடைய மகன் அம்ரித், அப்புறம் கௌஷிகி சக்கரவர்த்தி. ஸோ இது வந்து பேன் இண்டியன் அப்பீல் இருக்குன்னு இன்னும் ஒரு ஐடியா. இது ஐசிசிடபிள்யூ மெட்ராஸ்ல மட்டும், சென்னையில் மட்டும் இருந்தாலும் வாட்டருங்கிறது உலக பொதுமறை அப்படின்னு சொல்லலாம் லிட்டரலி. ஸோ இட்ஸ் எலெக்சர் ஆஃப் லைஃப். ஸோ இந்தியா ஃபுல்லாக ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும்னா சிங்கர்ஸ் வி நீட் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ கௌஷிகி சக்கரவர்த்திங்கிற அவங்க ரொம்ப பிரபலமான இந்துஸ்தானி மியூசிக். சக்கரவர்த்தியுடைய மகள், ஆமா, பிறவி இசை மேதை என்று சொன்னாலும் தகும். அவர் சக்கரவர்த்தி திருமகள் அவங்க. அவருடைய குழந்தை சிறு குழந்தையாக நான் சென்னையில் பார்த்திருக்கிறேன் கச்சேரிகளில். அவரும் இப்பொழுது பாடும் அளவிற்கு நன்கு வளர்ந்திருக்கார். ஆமா, ரிஷித் தேசிகன் அப்படின்னு பேர் அவருடைய மகன் பேர். ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து பாடினாங்க, கூட நானும் பாடினேன். அப்புறம் அந்த சமயத்துல வந்து சேர்ந்து அதுல சேர்க்கணும்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுவும் அந்த பேண்டமிக் சமயத்துல எல்லாரும் வீட்டில் தான் பாட முடியும். ஸோ அதனால இது ஐஐடி கிராஜுவேட்ஸ் என் கூட குவாயர்ல பாடினவங்க எல்லாருக்கும் ஒரு இமெயில் அனுப்பிச்சு யாரெல்லாம் பாடுறீங்கன்னு கேட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் அவங்கவுங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. வீடியோ ஆடியோ ரெண்டும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவையும் ஒரு ஸ்க்ரீன்ல ஒரு 50 சிங்கர்ஸ் 60 சிங்கர்ஸ் வர மாதிரி பண்ணி கடைசியில் மர்ஜ் பண்ணினோம். த மெசேஜ் இஸ் ஹவு டு ரிவர்ஸ் ஆர் வெல்த், வி ஹேவ் டு டூ ஆர் பிட் டு கன்சர்வ் தெம் அப்படிங்கிறது. ஸோ அதில் நடுவில் ஒரு லைன் தமிழ் என்னால் நுழைக்காம இருக்க முடியல. நடந்தாய் வாழி அப்படின்னு ஒரு லைன். பிகாஸ் அந்த நடந்தாய் வாழி வந்து சிலப்பதி காலத்துலேருந்தே நம்ம கிட்ட இருக்கு அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ அதில் வி இன்ட்ரடியூஸ் தட். அது முதல் வீடியோ. 2வது வீடியோ வந்து மான்சூன்ஸ் அப்படின்னு. இது வந்து மழை நீர் சேகரிப்பு, மழை நீர் சேமிப்பு, அதை பத்தி அந்த டாபிக்ல. இது வந்து திருக்குறளை வச்சு, அதாவது மழை சம்பந்தப்பட்ட ராகங்கள் 2 இருக்கு இந்துஸ்தானி மியூசிக்ல. மியா மல்ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகும் ராகம். அது நம்ம கர்நாடக சங்கீதத்துல அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகம் இருக்கு. சாகா மா பனி சானி பமக சா, 2 ராகமும் வரா மாதிரி ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சு இன்னொன்னுக்கு போற மாதிரி பண்ணான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுல வந்து பண்டித் அஜய் சக்கரவர்த்தி முதல்ல பாடினாரு மியா மல்ஹார் ராகத்தை. அப்புறம் ரஞ்சனி காயத்ரி அந்த மியா மல்ஹார்ல தொடங்கி இசையில் கலந்ததம்மா என்ற பாடல்னா நேயர்களுக்கு நினைவு இருக்கும். அவர் தான், ஆமா கரெக்ட், அதே தான். அவர் அந்த பாட்டு மூலமா தானே இளையராஜா அவரை சவுத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த மியா மல்ஹார்லேருந்து அமிர்த வர்ஷினிக்கு டிரான்சிஷன் இவங்க ரஞ்சனி காயத்ரி வந்து அமக்கலமா பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோல. கூட டான்ஸ் கலாக்ஷேத்ரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை கொரியோகிராஃப் பண்ணி அதை டான்ஸ் ஆடினாங்க. நடுவில் திருக்குறள் வந்து கோரஸ்ல வரும். நீரின்றி அமையாது, அந்த அந்த மாதிரி 4 குறள் அதுல வரும், எல்லாம் அந்த மியா மல்ஹார் ராகத்திலேயே. அப்புறம் அது டிரான்சிஷன் ஆன உடனே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கி எடுப்பதும் எல்லா மழை அது வரும். அப்புறம் அது ஒரு தில்லானாவா மாறும். ஆக்சுவலி தரானான்னு சொல்லலாம், இந்துஸ்தானி தரானா. அது வந்து அந்த தரானாக்கு நடுவில் வந்து யூஸ்வலா கர்நாடக தில்லானால நடுவில் ஒரு சாகித்யம் வரும். அதுக்கு பதிலாக நான் திருக்குறளை யூஸ் பண்ணினேன். திருக்குறளை வந்து பாட்டா போடுறதுக்கு பதிலாக ஒரு சாண்ட் மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு இவரை சாலமன் பாப்பையா அவர்களை கூப்பிட்டு அவர் இதுக்காக நமக்கு வீடியோல வந்து அதையும் சாண்ட் பண்ணினார். ஸோ இதுதான் 2வது வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் இருக்கு. இது ரெண்டும் 2020 and 2021 வந்துருக்கு. அப்புறம் 22லயே நான் அடுத்த பாட்டு கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு அப்போ ஒரு கியூரியாசிட்டி, இந்தியா முழுவதும் நம்ம 55 ரிவர்ஸ் தான் போட்டிருக்கோம் அந்த முதல் பாட்டுல, அதுக்கு மேலே இருக்கு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தா பட்டியல் போயிட்டே இருக்கு. ஆக்சுவலா அதற்கு முன்னால் அங்க காவேரி மட்டும் அங்க இடம்பெற்றது. நடந்தாய் வாழி காவேரி. ஆமா, அதை நாங்கள் வறண்டாய் வாழி காவேரி என்று ஆக்கி மீண்டும் நடக்கிறாய் வாழி காவேரி என்பது ஆக்குவதற்காக தமிழகம் பெரும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா. சோ அந்த பாட்டுல வைகை வரும் அண்ட் இது காவேரியும் வரும். அவ்வளவுதான் 2 தமிழ் நதிகள். அதிலும் அந்த பாடகர் தேர்வு பாம்பே ஜெயஸ்ரீ சொல்லவும் வேண்டுமா? ஆமா, அந்த அர்ப்பணிப்பு உணர்வை அவர் கேட்போரிடத்தில் எல்லாம் அவர் கடத்தி விடுவார். கட்டாயம். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆறுகள் இருக்கும் யோசிச்சு பார்த்தா பட்டியல் வளர்ந்துட்டே போகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பாட்டாக போட்டு தான் ஆகணும், பிகாஸ் எதையும் விட முடியாது அப்படின்னு. ஆனால் உள்ளூர தெரியும் நம்ம எவ்வளோ போட்டாலும் 1-2 விட்டு போகும். பிகாஸ் ஏன்னா சின்ன ஆறு இருக்கும், அதோட பேர் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ சில புத்தகங்கள், சில இன்டர்நெட் சர்ச்சு, ஸோ ஜியோகிராஃபிக்கல் சர்வேஸ், இந்த மாதிரி பல இதில் பார்த்து
அந்த பேர் கரெக்டா இல்லையா, அது எந்த ஊர்ல ஓடுறது, அந்த எந்த விஷயத்த நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு பட்டியல் போட்டு அதை பத்தி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணினேன். மனசுல பட்ட விஷயம் என்னன்னா, பல ஆறுகள் வந்து நியூஸ் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த நியூஸ் வந்து 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து இந்த ரிவர் இஸ் வெரி பொல்யூட்டட், அதாவது இப்போ வந்து வெறும் காவாய் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, பயங்கர வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிகாஸ் ஏன்னா அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாலையும் அந்த ரிவர் பெட்லயும் நிறைய இப்போ டெவலப்மெண்ட் வந்துருது இல்லையா? ஸோ அதனால அந்த ஃப்ளட் ஆகும்போது தான் நியூஸா தெரியுது. மற்றபடி வறண்டிருக்கு. இந்த ஆறுகளுடைய பேரை மட்டுமாவது முதல் பாட்டு மாதிரி வெளியே கொண்டு வந்தோம்னா ஒரு அவேர்னஸ் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நிச்சயமாக ஒரு ஆறும் ஊரும் கொடுத்தால் எங்களுக்கு போதும். அந்த ஊரின் மூலமாக நாங்கள் அதை சாக்கடையாக்கி மாற்றி காட்டும் வல்லமை எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஆறு இருக்கிறது, அந்த ஆறு பத்தி பேசலாமேங்கிற ஐடியால அந்த பாட்டு. ஒரு 10 ஆறுகளுக்கு மேல் தமிழகத்தில் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, நொய்யலாறு, அந்தந்த ஊர் பகுதி மக்களுக்கு கூடுதலாக 2 ஆறுகள் தெரியுமே தவிர, கிருதுமால் நதி என்றால் அப்படி என்றால் என்று கூட கேட்பார். ஆமா. தாமிரபரணி தெரியும், பொருணை தெரியாது. இப்ப நீங்க அதுக்கு ஆராய்ச்சி பண்ணீங்களா, ஆய்வு பண்ணீங்களா? முதல்ல பண்ணது ஆராய்ச்சி தான். பாட்டு எழுதுறதுக்கு முன்னால பண்ணது ஆராய்ச்சி. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ எல்லா பாட்டும் எல்லா ஆறுகளுடைய பேரும் நியூஸ்ல தான் வருது. இந்த வெள்ள நியூஸ் இல்லைன்னா பொல்யூஷன் நியூஸ் அதெல்லாம் வருது மோஸ்ட்லி. இல்லைன்னா சிலது ஹிஸ்டரியில இருக்கு. சில அந்த ஐயாறு அப்படிங்கிறோம், திருவையாறு வந்து எல்லாருக்கும் அந்நியன் படம் தெரியும். அதுல வர அந்த பாட்டு தெரியுமே தவிர ஐயாறுன்ற பேர் எதனால வந்தது, அங்க சிவபெருமான் பேர் ஐயாரப்பர்னு பேரு. அதுதான் வடமொழியில வந்து பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த 5 ஆறுகளோட பேர் என்ன? இப்போ அதே மாதிரி திருவரங்கம், காவிரி, கொள்ளிடம், அது 2 சேர்ற இடம் தான், அந்த தீவு தான் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறோம். தாமிரபரணி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி சில நதிகள் தெரியும், பல நதிகள் தெரியாது. சரி, இதெல்லாம் லிஸ்ட் வந்த உடனே சரி இதை பாட்டா போடலாமேன்னு தோணித்து. ஸோ பிரதானமான நதிகள் முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்தாகணும். காவேரி தென்பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்களாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு அட்டாறு அடப்பாறு அமராவதியாறு அடையாறு ஐயனாறு கோயில் நீராறு வெட்டாறு வெண்ணாறு கூனூராறு சித்தாறு குண்டாறு கருவல்லியாறு காவேரி தென்பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்களாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு. அருமை அருமை. எவ்வளவு ஆய்வு! இதற்கு இன்னும் ஒரு மதிப்புறு முனைவர் பட்டமே கொடுக்கலாமே. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோவா வந்ததுங்க. பிகாஸ் இதுல வந்து எல்லாமே ஆறுகளோட பேர் தான். எங்கள் ஆறுங்கிறது மட்டும் ஆறோட பேர் கிடையாது. இதனுடைய நோக்கம் என்ன சார்? உங்களுடைய வருத்தம் இதனுடைய உள்ளார்ந்த பொருளா? நோக்கம் என்னன்னா, நம்ம ஆறுகளை நீர் வளம் நிலவளம் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நம்ம பேசுறோம். எவ்வளவு ஆறுகள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஸோ அந்த ஆறுகளுடைய பேரை தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப். டு டூ எனிதிங் அபவுட் தெம், டு டூ எனிதிங் கான்கிரீட் அபவுட் தெம். ஸோ அது பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தமா இருக்கா? இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டை நமக்கு 5 வயசு ஆகும்போது யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மறந்துருக்க மாட்டோம். எல்லாருக்கும் அது அப்படியே நினைவிலேயே இருக்கும். இட் பிகம் பார்ட் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஹைவேல ஓட்டின்னு போறோம், ஒரு பிரிட்ஜ் வருது, அது என்ன ரிவர்னு நம்ம பாக்குறோமா? அது வி ஹாவ் டு லுக் ஃபார் இட். நான் ஓரளவுக்கு பார்ப்பேன். அதே மாதிரி ஏன்னா சின்ன வயசுல எங்க அம்மா ட்ரெயின்ல போகும்போது சொல்லுவாங்க, ஹைதராபாத் ஏதாவது போகும்போது இந்த விஜயவாடா பக்கத்துல வரும்போது இப்போ கிருஷ்ணா நதி வரும்டா பாருடா அப்படின்னு எழுப்பி விடுவாங்க நைட்டில் பாதி ராத்திரியில. ஸோ அதே மாதிரி திரும்பி வரும்போது இது என்ன ரிவர்மா அப்படின்னா, இது தெரியலடா அப்படின்னு, இது பெண்ணார்னு போட்டிருக்கு அப்படி. ஸோ அப்படிதான் பெண்ணார்னு ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால ரோட்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது இந்த மாதிரி நம்ம நதிகளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறது முக்கியம், இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு. ஸோ பல தடவை நம்ம ட்ரெயின்ல போனா ஒரு தடவை பார்ப்போம் இதுல வெள்ளம் ஓடுது, ஒரு தடவை வெள்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தானா எஜுகேஷன் நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி பட் அந்த ரிவர்ஸோட பேர் எல்லாம் தெரிஞ்சிடணும்னா நமக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வரும். அதை பத்தி ஏதாவது பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் வரும். நீங்க அதை மென்மையாக சொன்னாலும் கூட நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு திருக்கிள்ளி வச்சிருக்கிறீங்கன்னு இப்ப தெரியாது. மேபி இத்தனை ஆறுகள் இருந்தனவான்றது ஒரு டாக்குமெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஆமா, இளைய தலைமுறை அந்த ஆறுகளை மீட்டே தீருவோம் என்று ஒரு இயக்கம் தொடங்கி அதை அரசு வரை கொண்டு சென்று இருவரும் சேர்ந்து இணைந்து மீட்டு கொண்டு வந்தாலும் வியப்பதற்கு இல்லை. நடக்கட்டுமே. அது நடந்தா அதில் நான் ஒரு சிறு அணில் அப்படின்னு பாட்டு எழுதிடலாம், பாட்டு பாடிடலாம்.
அதை வந்து வீடியோ வடிவத்திலையும் கொண்டு வந்துடலாம். அப்படி அதை மக்கள் கேட்டு அதனால பயன் அடைஞ்சிருக்காங்கன்னா அது வந்து அதை விட ஒரு பெரிய ரிவார்டு எனக்கு கிடையாது. இந்த தமிழ் 6 பாடலையும் தந்தை மகள் அந்த கான்செப்ட்லயே தான் பண்ணிருந்தீங்க. அதே கான்செப்ட் தான். பிகாஸ் உன்னிகிருஷ்ணன், ஸ்ரீனிவாஸ். ஆமா, முதல் பாட்டு வந்து தாய் மகன் அப்படின்றது மாதிரி, இது வந்து தந்தை மகள் அப்படின்னு செய்யலான்னு ஐடியா. ஸோ முதல்ல வந்த மனசுல வந்த பேர் வந்து உன்னிகிருஷ்ணன், உத்தரா உன்னிகிருஷ்ணன் தான். அடுத்தது ஸ்ரீனிவாஸ் அண்ட் சரண்யா. அண்ட் அவங்க ஐ மீன் ஒரே சமயத்துல வந்து சொல்லலாம். பிகாஸ் அவங்க 4 பேரையும் எனக்கு தெரியும். இன்னொரு ஜோடியும் அதுல இருந்ததே. ஆமா, நானும் என் மகள் பேர் விதிதா. அவளும் ஒரு பெரிய சிங்கர் தான். அவ வந்து ஷி ஹாஸ் a மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மியூசிக். இப்போ நிறைய ப்ரோக்ராம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கால. உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்னென்ன சார்? ஒண்ணு வந்து இந்த ஆறுகள் வந்து இதோட நிறுத்திடக்கூடாது. பிகாஸ் இது எழுதி முடிச்ச உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை நான் எழுதி என்னுடைய குரல்ல இதை கேட்ட போதே எனக்கு ஓஹோ, சில பேருக்கு அது ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்போ அமெரிக்காவில் அது கேட்ட போதே ஓஹோ, இது இவ்வளவு விஷயம் இருக்கா, இது இன்னும் பெரிய லெவலில் நீங்க பண்ண வேண்டியதானே. ஸோ இப்போதான் ஐடியா வந்தது மற்றவங்களை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி பாட்டு எழுதி வச்சாச்சு. இந்த சந்தர்ப்பம் வரும்போது ரெக்கார்ட் பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு வரணும். ஸோ ஐடியலா இந்தியா ஃபுல்லா இருக்கிற ரிவர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டு எழுதணும், அதை வெளியே கொண்டு வரணும். அண்ட் இது ஒரு பாமாலையா இருக்கணும், இது நதிகளின் துதி அப்படிங்கிற மாதிரி உலக லெவலையும் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அது பார்க்கலாம். அப்புறம் ரிவர் சிம்பனி அப்படின்னு ஒன்று எழுதணும்னு என்னுடைய ஆசை. அது ஒன்று போயின்னு இருக்கு. அப்புறம் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருக்கேன் முத்துசுவாமி தீட்சிதரை பத்தி, அவருடைய நோட்டீஸ்வர சாகித்யங்கள் பத்தி, அவருடைய வாழ்க்கையுடைய அவருடைய எல்லா கிரியேஷன்ஸையும் பத்தி இணைச்சு கதை சொல்ற மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. இப்போ இந்த சித்திரஹார் ஓவர்ச்சர் அப்படின்னு ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா 12 நிமிஷத்துல 100 ஆண்டுகளின் 100 ஆண்டுகள்ல ஒரு 10 டிகேட் லைக் 1930ஸ்லேருந்து 2020s வரைக்கும் அந்த ஹிந்தி சினிமா பாடல் கவர் பண்ற மாதிரி அதை இன்னும் பெருசுப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்பனி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பட்டியல் நீண்டுகிட்டே போறது. இதை பார்க்கிற பல இளைஞர்களுக்கு, குறிப்பாக இங்க படிச்சுட்டு அமெரிக்காவில வேலைக்கு போறவங்க, மேலை நாடுகளுக்கு போறவங்களுக்கு, இசையின் மீதும் நாட்டம் உள்ளவர்களுக்கு, புலமை உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கன்னிக்ஸ் சார் கூட நம்ம இணைந்து பயணிக்கலாமே, அவரோடு ஏதோ ஒரு வகையில் மாணவராக இருக்கலாமே என்று நினைக்க கூடும் வாய்ப்பு இருக்கிறதா? எப்படி தொடர்பு கொள்ளலாம்? மாணவர்கள் மட்டும் இல்ல, யாராவது இசையை பத்தி பேசணும், ஆர் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதை பத்தி பேசணும்னாலும் சரி, இல்ல ஒண்ணுமே இல்லாம இந்த விஷயத்தை பத்தியும் ஏதாவது பேசணும்னா கூட தாராளமா தொடர்பு கொண்டு பேசலாம். பிகாஸ் கருத்து பரிமாறல்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க. ஐயோ, ஒவ்வொருத்தரோட பேசும்போது நம்மளே சில விஷயங்கள் கத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு வந்து என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வே வந்து என்னுடைய வெப்சைட் இருக்கு, connix.com. அங்க போற எல்லா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கு. நான் பண்ணின மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி அதுல தெரிய வரும். உதாரணமா டெம்பிள் நெட்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட 1000 கோயில்களை பத்தி எஸ்ஏஸ் எழுதியிருப்பேன் நான். அது கொஞ்சம் பழைய சைட்டு தான், அது டெக்னாலஜி எல்லாம் மாத்தணும். பட் இருந்தாலும் கான்டென்ட் இருக்கு அதுல. அதுல தேவார பாடல் பெற்ற தலங்கள், திவ்ய தேசங்கள் எல்லாமே அதுல அடங்கி அது வரும். ஸோ அதை தவிர டாக்குமெண்ட்ரி, மியூசிக், வேற சில மியூசிக் வீடியோஸ், அதாவது வந்தே மாதரம்னு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணினேன் 2022ல. அதாவது 75 வருஷங்கள் பாரத மாதாவுக்கு புகழாரம் சூட்டுகிறார் போல் ஒரு 75 ராகத்துல, வடமொழியில சான்ஸ்கிரிட்ல ஒரு ராக மாளிகை. அதை வந்து இவங்கெல்லாம் சத்யபிரகாஷ், ABV அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் பாடிருக்காங்க. ஒவ்வொரு ராகத்திலையும் ஒவ்வொரு லைன்லயும் அந்த ராகத்தினுடைய பேர் வரும் முத்துசுவாமி தீட்சிதருடைய ஸ்டைல்ல. ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. தாராளமா யார் வேணா தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் திரைப்பட பாடல்கள் எல்லாம் மிக எளிதாக கைவரும். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா, அல்லது தமிழ் திரையுலகம் உங்களை இன்னும் அறியாமல் இருக்கிறதா? அவுட்ரீச் வந்து மிக அதிகமாக இருக்கும் திரைப்படத்தின் மூலமா பண்ணினா. அது டாக்குமெண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபீச்சர் ஃபில்மா இருந்தாலும் சரி, மக்களுக்கு போய் சேர்ற வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால கட்டாயம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நான் வந்து அதை எடுத்துக்கொள்வேன். அது குவெஸ்டனே கிடையாது. இன்ஃபேக்ட் 90ஸ்ல நான் வந்து ஆசைப்பட்டது உண்டு. இப்போதான் சொன்னேன் இல்லையா, மடை திறந்து பாயும் நதி அலை நான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட சரி அடுத்த நம்ம ஏதாவது ஒரு மூவில பண்ணலாம் அப்படின்னு ட்ரை கூட பண்ணினேன். வாய்ப்புகள் அருகில் வந்தன. ஆனால் கை கெட்டியது வாய் கெட்டவில்லை அந்த சமயத்துல. எல்லாம் நன்மைக்கேன்ற ஒரு பாரடைம்ல சரி வாழ்க்கையில இதுவும் ஒரு ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துனாங்க. இன்றைக்கு புதிய தலைமுறைங்கிறது உலக தமிழர்களோடு ஒன்றிவிட்ட ஒரு பெயர். எங்கள் அறக்கட்டளையின் பெயர் புதிய தலைமுறை அறக்கட்டளை.
ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இப்போ ஈகை, தி ஆர்ட் ஆஃப் கிவிங், ஆமா. இந்த கொடுப்பதிலே தி ஆர்ட் ஆஃப் கிவிங்னு ஒன்று சொன்னீங்க. அதே போல எங்களுடைய தலைவர் இதை வெளியில் தெரியாமல் செய்ய வேண்டும் என்ற அதுல ஒரு ஆர்ட் அப்படி கொண்டு வந்தார். ஆமா. இப்பொழுது மக்களோடு ஒன்றிணைந்து கலந்து பல வேலைகளை நாங்கள் சேர்ந்து செய்வதற்காக உத்தேசித்திருக்கிறோம். முக்கியமான ஒன்று, நம்மால் முடியும் என்ற தலைப்பில் மக்களோடு மக்களாக இணைந்து களப்பணியில் அவர்களையும் ஈர்த்து அந்த வேலைகளை செய்வது, நீர்நிலைகளை காப்பது. தூர்வாரி தர வேண்டிய நீர்நிலைகளை எல்லாம் நாங்கள் தூர்வாரி தருகிறோம், அதை இப்படி பராமரியுங்கள் என்று அந்தந்த ஊர்களில் ஒரு தன்னார்வலர் குழு ஒன்றை அமைத்து அவர்கள் கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறோம். பின்பு தொடர்ந்து கவனிக்கிறோம். உங்கள் ஊர் உங்கள் குளம், பொறுப்போடு இருங்கள் என்று நாங்கள் இணைந்து வருகிறார்கள். சரிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பணிக்கு ICCW எங்களோடு பெருந்துணையாக நிற்கிறது. இந்த இணைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இட்ஸ் a நேச்சுரல் பாண்ட். வேற எந்த விதமாகவும் பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்களுடைய கோலும் அதே தான், நீங்க சொல்ற கோலும் இதே தான். அண்ட் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இது. ஸோ அதனால இணைஞ்சு நடக்கிறது. இட்ஸ் a most natural thing that can happen. நீர்நிலை காப்புல தமிழகம் எந்த அளவுல இருக்குது? உலகத்தோடு ஒப்பிடும் நிலையில நம்ம இல்லைன்றது தெரியுது. இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல என்னன்னா, முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். தண்ணிங்கிறது, நீருங்கிறது எவ்வளவு வேல்யூபிளான ஒரு ரிசோர்ஸுங்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம மழை வரும்போது நமக்கு தெரியுது எவ்வளோ வீணாகி போகிறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது பொதுமக்கள் லெவலில், நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில், எல்லா லெவல்லையும் அந்த விழிப்புணர்ச்சி வரணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்மளால ஒவ்வொருத்தரும் இதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ வெளியூர்லாம் அது பிரச்சனை வேற. பிகாஸ் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அங்கே சம்மர் டைம்ல வந்து லான்ல வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் தான் கட்டுப்பாடு இருக்குமே தவிர தண்ணியே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை அவங்க டீல் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க எக்கச்சக்கமா ரிசோர்ஸஸ் இருக்கு, அது வேற விஷயம். ஸோ நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி கன்சர்வ் பண்றது அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் வரணும். இதுவே தர்மம் தான், இதுவே ஒரு கொடை, இதுவே ஒரு அறம், இதுவே ஒரு ஈகை. இதுதான் ஈகை. ஆமா, டெஃபினட்டா இதுதான். 96ல நீங்க ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அறிவியல் வல்லமையை நாம் கொண்டிருக்கிறோம், தகவல் தொழில்நுட்பத்தை, தகவல்களை நாம் கொண்டிருக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு ஒருபுறம் நாம் பாய்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு புறம் நமது முன்னோர்களின் அந்த பூர்வீக சொத்து நம் கையிலும் இருக்கிறது. அதை கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி பெற்றோமோ அப்படியேயாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருங்கள் என்று. ஆனால் நடப்பது என்னவென்றால், இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வைத்துக்கொண்டு துய்ப்பு 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 அனுபவித்து தள்ளி விடுவது, தெரிந்து விடுவது என்ற நோக்கத்தோடு உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. திருத்துவது எப்படி? இதுக்கு விட தெரிஞ்சா நம்ம எல்லாம் வேற எங்கேயோ இருப்போம். ஆக்சுவலி நம்ம என்ன செய்யறோங்கிறது நமக்கு தெரிஞ்சா நம்மளே வேற விதமா பார்ப்போம். ஸோ நம்ம கன்சியூம் பண்றோம்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ அந்த விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் வரணும். ஸோ அது வரதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ, என்ன அவேர்னஸ் எஃபர்ட், எஜுகேஷனல் எஃபர்ட் எடுக்க முடியுமோ அதை எடுத்து தான். உங்கள் தரப்பில் நீங்கள் செய்ய வேண்டியதை பிரமாதமா செய்றீங்க. அடுத்த மாநிலங்களுக்கும் செல்றீங்க இல்லையா? ஆமா, அதுதான் ஐடியா. ஸோ அடுத்தது, ஏன்னா தமிழ்நாடோட முடியல, ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கிற ஆரும், பிகாஸ் அந்த பேரெல்லாம் பார்க்கும்போதே நிறைய ஐடியாஸ் வருது. ஐடியா மட்டும் இல்லை, பல விஷயங்கள் ஹிஸ்டரியோட கனெக்ட் ஆகுது. ஸோ இதனாலதான் இந்த பேர் வந்தது. ஸோ இந்த நதி வந்து இந்த ஸ்டேட்ல பாஞ்சு இங்கே நாங்க போறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ அதனால நம்ம தனியா எதையுமே பார்க்க முடியாது. தமிழ்நாடு முடிஞ்சு அடுத்தது கேரளா பார்க்கணும், அடுத்தது கர்நாடகா பார்க்கணும். ஹோல் நேஷன் இஸ் லைக், நம்ம உடம்புல எப்படி ரத்த ஓட்டம் இருக்கோ அந்த மாதிரி நிலத்துல வந்து நீர் ஓட்டம் இருக்கு. ஒரு பெரிய நதி, கிளை நதி, அதுலேருந்து ஒரு வாய்க்கால், அந்த மாதிரி பார்க்கும்போது நேஷன் ஃபுல்லா இது வந்து டிராபிக்கல் ரீஜனா இருக்கிறதுனால இந்த அளவு ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு. நம்ம பாலைவன பகுதிக்கு போனால் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை வந்து எப்படி பட்டியல் படுத்துறது, இதை வந்து இந்த பட்டியலை எப்படி பாட்டா வழியில கொண்டுறது அப்படின்னு பார்த்தா இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பட் இந்த ஒரு 20 பாட்டு எழுதி முடிச்சா ஓரளவுக்கு வேலை முடியும். புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு சொற்கள் என்ன? எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்க எங்களோட சேர்ந்து பணியாற்றலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இந்த உங்களோட சேர்ந்து கலந்துரையாடல் செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஆறுகள் வீடியோவை நீங்க ஸ்பான்சர் பண்ணினதுக்கு அதை விட பெரிய நன்றி. அப்புறம் அது வந்து அந்த பாட்டுக்கு ஒரு விழா எடுத்து நீங்க அரங்கேற்றினீங்களே, அதுக்கும் நன்றி. இந்த மாதிரி பல விதத்துல நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ண முடியும். புதுசா ஒரு வீடியோ வருதுன்னா அதை பத்தி முதல்லயே அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரு புதிய தலைமுறைங்கிறது இட்ஸ் வெரி எம்பவரிங், இன்விகரேட்டிங் நேம் நான் சொல்லணும். எங்கள் நிறுவனரின் தொலைநோக்கு பார்வையின் விளைச்சல் அது. ஓகே, அது என்னைக்குமே பழசாகாது. பிகாஸ் இந்த புதிய தலைமுறைங்கிறது எப்போதும் இருக்கும். அனைத்திற்கும் அருமருந்து இசை. ஆமா, இசை தொடக்கி வைக்கவும் செய்யும். பல நல்ல விஷயங்களுக்கு
தொடக்கமாக நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள். மீண்டும் தீட்சிதருக்கே வருவோம். சரி. அவரது ஒரு நல்ல பாடலோடு நிறைவு செய்யலாமா? वातापि गणपतिं भजेऽहं वातापि गणपतिं भजेऽहं वाता அந்த மாதிரி போகும். நாங்க பாட்ட ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். वातापि गणपतिं भजेऽहं वातापि गणपतिं भजेऽहं वाराणास्यं वरप्रदं श्रीवातापि गणपतिं भजेऽहं. இந்த அனுபூதி புஸ்தகத்துடைய சாராம்சமா நான் தீட்சிதர் பத்தி தீட்சிதர் மேல ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். அது வடமொழி சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இது மங்களம்னு சொல்லலாம். மங்களம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு லைனும் மங்களம்ங்கிற வார்த்தையோட முடியும். இது வந்து இதுல 8 ஸ்டான்ஸா 16 லைன், மொத்தம் 15 ராகத்துல இருக்கு. ஸோ இது வந்து அண்மையில் சிக்கில் குருச்சரன் குரல்ல ரெக்கார்ட் பண்ணோம். நான் இதுல வந்து ஒரு பகுதியை பாடி காட்டுறேன். தீக்ஷிதேந்திராய சச்சிதானந்தநாதாய அஸ்மதாச்சாரிய குருகுஹாய மங்களம் தக்ஷிணாமூர்த்தி சங்கராச்சாரிய சந்நிபாய முத்துஸ்வாமி தீக்ஷிதாய நித்ய மங்களம் மாயா விஹீன சுத்த ஞானைக ஸ்வப்பிரகாச நாதஜோ ஈஸ்வராய பூர்ண மங்களம் சாயாரஹித திவ்ய தீப ஜோதி பிரபாவ சமட்கார நகர கேஹாய மங்களம் கமல நகர ஜாதாய பகுல வன நிவாசாய ஸ்ரீ காசி சாதகாய சுத்த மங்களம் காமகோட்டி புண்ணிய க்ஷேத்திர சோழ தேச வியாபகாய அஷ்டராஜபுர விஹாராய மங்களம் யோக பக்த மந்திர யந்திர தந்திர ஞான விருத்தி யுக்த நாத மார்க தர்ஷகாய திவ்ய மங்களம் ஸ்ரீ கணபத்ய வைஷ்ணவ சாக்த சைவ சௌரிய ஸ்காந்த ஷண்மதோபாசகாய மங்களம் விளம்ப கால த்ருவ பதஸ்ய கம்பீரயான துல்லிய திவ்ய கீர்த்தனானி விரச்சிதாய மங்களம் விகம்பகீத கீர்த்தனேஷு நவ்ய மார்க சோதகாய நித்ய சுத்த புத்த ஜீவ முக்த மங்களம் ராகமுத்ர பிராச சுஸ்வராக்ஷராதி சப்த சித்திர யுக்த வாகேய காரகாய மங்களம் ராகாங்க சம்பிரதாய போஷகாய சுப்ரசித்த வைணிகாய காயகாய விஜய மங்களம் அநேக சிஷ்ய ஜன சமூக பிருந்தாவனாய காருண்ய சாகராய ச சித்தாய மங்களம் ஸ்ரீ காமாட்சி கடாட்ச பாத்திர பூதாய சத்ய சலில விருஷ்டி வர்ஷகாய மங்களம் க்ஷேத்ராடன கிருதாய க்ஷேத்ர கோடி தர்ஷகாய க்ஷேத்ரஜ்ஞ க்ஷேத்ர ஞாதாய மங்களம் பிரம்மசூத்ர கீத வேதாந்த தத்வ ஞான தானாய தாச விதித குரு குஹாய சர்வ மங்களம் குரு குஹாய மங்களம் குரு குஹாய மங்களம் மங்களம். குரு குஹாய என்ற முத்திரை சொல்ல இதுலயும் கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை போலவே மங்களம் பாடலுடனே நிறைவு பெற்றிருக்கிறது. நீங்கள் தமிழர்களின் சொத்து, இந்தியாவின் பெருமை உலக அரங்கில். உங்களுடைய இசை அறிவாலும் ஆற்றலாலும் சேவை உள்ளத்தாலும் நீங்கள் மிக கனமான ஒரு மனிதர். 1000 கிலோவிற்கு மதிக்கலாம். உங்களை சந்தித்ததில், பேச கிடைத்ததற்கு, அந்த வாய்ப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். மற்றும் ஒரு விருந்தினரோடு அறம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள்.
புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.